ரெக்கார்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு. ஸோ நேற்று வந்து நம்ம ஒரு பேசிக்காக கண்டென்ட்னா என்ன, கண்டென்ட் கிரியேஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா எந்த மாதிரியான கண்டென்ட்லாம் நம்ம கிரியேட் பண்ண முடியும், அதை எந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு நேற்று வந்து ஒரு ஹோம்ஒர்க் நான் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுத்துருந்தேன். நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய தனித்திறமை, உங்களுக்கு கடவுள் என்ன மாதிரியான திறமை கொடுத்துருக்கிறாரோ அந்த மாதிரியான ஒரு திறமை, அல்லது நீங்கள் பிறப்பிலே உங்களுக்கு இருக்கிற திறமை, அல்லது நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு திறமையாக இருக்கலாம். நீங்கள் எதில் நல்லா இருக்கிறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படையில் மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு யூடியூப் சேனல் அல்லது ஃபேஸ்புக்கில் அல்லது எந்த பிளாட்ஃபார்ம்லனாலும் அதை எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத திங்க் பண்ண சொல்லி வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஒரு சில பேர் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கும்போது ஒரு சிலர் அதை சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஒரு சில பேர் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு யூனிக் கண்டென்ட்டை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல சொன்னீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து அதை பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் மட்டும் சொல்லணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் சொல்லலாம். மற்றவங்கெல்லாம் மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதை சொல்கிறவங்க மட்டும் மைக் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நான் எடிட்டிங் எப்படி பண்ணணும்ன்ற மாதிரி. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்களேன். சொல்கிறவங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்களா? வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? அங்கிள், நான் வந்து சின்ன சின்ன ஆப்ஸ்ல எப்படி எடிட் பண்றதுன்ற மாதிரி ஒரு வீடியோ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. சரிங்க, ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேறு யாராவது எந்த மாதிரியான ஒரு சேனல் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? புரியல, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். அன்பாக்சிங். ஓகே. அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நார்மலாக நடக்கிற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் புதுசாக என்ன யூனிக்காக நீங்கள் திங்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஏன்னா அன்பாக்சிங் அப்படிங்கிறதுலாம் பொதுவாக நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அன்பாக்சிங் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அன்பாக்சிங் அப்படிலாம் வந்து நம்ம நிறைய காசு செலவு பண்ண வேண்டிய விஷயம் அது. ஏன்னா அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து காசு செலவு பண்ணி ஒவ்வொரு பொருளாக வாங்கி அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். உங்களுக்கு வந்து உங்களுடைய சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்ற வரைக்கும் நீங்கள் ஒரு பொருள் அத்தனை பொருள் வாங்கி நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பொதுவாக சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு புது சேனல் ஆரம்பித்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பணம் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆமாம். ஸோ அதனால் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. குக்கிங் சேனல் சார். குக்கிங் சேனலுங்களா? ஆமா, ஆரம்பிக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலி ஷெஃப். ஓ, சரி, ஓகே. அதனால சரி குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஓகே. நீங்கள் குக்கிங் சேனல் வந்து நிறைய குக்கிங் சேனல் ஏற்கனவே இருக்குது. அந்த மாதிரி பல்காலாம் கிடையாது. அதாவது சிங்கிள் ரெசிபியா, அதாவது சும்மா ஒரு போர்ஷன் மட்டும் செய்யற மாதிரி. நீங்க எப்படி அதை யூனிக்கா கொடுக்க போறீங்க அப்படிங்கறத யோசிங்க. ஆமா, அதாவது எல்லாரும் குக் பண்றாங்க, பட் நீங்க அதை எப்படி யூனிக்கா கொடுக்க போறீங்க? மத்தவங்க எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணி வைங்களேன் ப்ளீஸ். நான் பேசுறவங்களோடது கேட்காது. இப்ப எல்லாரும் ஒன்லி சவுத் இந்தியன் ஃபுட் அந்த மாதிரி தானே செய்யறாங்க. ஆமா, சாரி, உங்களுடைய மைக்கு கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிரதர், நீங்க உங்களோட மைக்கை மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க. நான் எல்லாரையும் மியூட் பண்ணி உங்களோட மியூட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. இல்ல சார், அந்த மாதிரி சைனீஸ், இந்த மாதிரி இட்டாலியனு, இப்போ வெரி குசைன் ஃபுல்லா எல்லாம் ஒவ்வொன்றும் மாத்தி அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுக்கலாம். ஷெஃப்பா இருக்கனால ஒரு சேனல், குக்கிங் சேனல் ஓபன் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. அத செய்யுங்க. அதே மாதிரி கொஞ்சம் மத்த சேனல்ஸும் நீங்க நெறைய பாருங்க. சரியா? சரி வேற அதாவது ஒரு சில குக்கிங் சேனல் ரொம்ப கிரியேட்டிவா பண்ணக்கூடிய அதாவது பண்றது குக்கிங் தான். ஆமா பட் அத பிரசன்ட் பண்ற விதம் அப்படிங்கிற ப்ரெசென்ட் ஒரு பண்றது விஷயம். ஆமா. பிரசன்ட் பண்ற விதம். அத எப்படி பண்றோம்? ஆ எனக்கு நீங்க வந்து இத சொன்னப்போ இப்போ ஒருத்தரோட குக்கிங் வந்து ஒரு இது இப்போ ஒண்ணு ஒரு 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 இது Facebookலலாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டாங்க. அது ஞாபகம் வருது. அதாவது ஒரு குக்கிங் சேனல்ல ஒரு அரசியலையும், காமெடியும் கலந்து அடிக்கிறார். ஓ அப்படியா ஸோ சேனல் குக்கிங். ஆனா அதுல ஒரு அரசியல் பேசுறாரு. அரசியல் சார் ஆமா. ஸோ இப்ப அவர் பேசின அரசியல் ஆமா. வித்தியாசம் ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். அது வேற விஷயம். பட் ஆனா அவரு சமையல்லையும் அரசியல கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அரசியல் கொண்டு வர்றாரு பாருங்க. கொண்டு வர அதுதான். ஸோ அதை எப்படி வந்து நீங்க குடுக்க போறீங்க அப்படிங்கிற அந்த கொடுக்க போறோம் தனித்துவத்தை ரீச் மட்டும் ஆகுது. நீங்க ஆமா. ஆமா. நல்லா ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாராவது மத்தவங்க? மை நேம் இஸ் சொல்லுங்க. ராஜ். சார் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க சார். இருக்கேன். சொல்லுங்க. அண்ணா டிராவலிங் பத்தி எடுக்கலாம்னு இருக்கேண்ணா. டிராவலிங் பத்தி. போட்டோகிராஃபி. போட்டோகிராஃபி டிராவலிங் பத்தி. ஓகேங்க. வெரி குட். அதே மாதிரி நீங்களும் எப்படி கிரியேட்டிவா அதை கொடுக்கறது அப்படிங்கிறத யோசிங்க. அடுத்தது. ஓகே. நான் வந்து பேசிக்கலா வந்து ப்ரீச்சர். ஓ சரி. ஸோ அதனால பைபிள் எப்படி லேர்ன் பர்சனலாக எப்படி ஸ்டடி பண்ணுறது, பர்சனல் பைபிள் ஸ்டடி அந்த மாதிரி பைபிள் டீச்சிங் மெத்தட்ஸ் பைபிள் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்றது வந்து செய்யலான்னு யோசிக்கிறேன் நான். சரிங்க. ஓகே. தேங்க்யூ. வேற மற்றவங்க? இருங்க ஒரு நிமிஷம். அந்த கிராமத்து குயில் நீங்க பேசுறது உங்களுடைய மைக்கு வந்து நான் எல்லாரோட மைக்கை மியூட் பண்ணி விட்டேன். நீங்க உங்களோட மைக்கை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. உங்களோட மைக் மியூட்ல இருக்கும். நீங்க பேசுறீங்க ஆனா உங்களோட சத்தம் கேட்க மாட்டேங்குது. நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உங்களோட மைக்கை உங்களால ஆன் பண்ணி விட முடியுதா? இருங்க நான் பண்றேன். இங்க இப்ப நான் பண்ண முடியுமான்னு தெரியல. நீங்க தான் உங்களோட மைக்கை மியூட்ல இருந்து எடுத்து விட முடியும். முடியல. நீங்க தான் மியூட்ல இருந்து எடுத்து விடணும். அதுல கீழே மொபைல்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுல கீழே மியூட்ல இருந்து எடுத்து விடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு எடுத்துட்டீங்க. பேசுங்க. இப்ப பேசுங்க. சார் வந்துருச்சுங்க. பேசுங்க சார். நான் வந்து எம்ப்ராய்டரி டிசைன் ஒர்க் பண்ணிருக்கேன் சார். சரி. அதுவே நான் டிசைன் வந்து யூடியூப்ல பண்ணலான்னு இருக்கேன். சரிங்க. நல்ல ஒரு இதுங்க. நான் தமிழ்ல பெரிய அளவுல எம்ப்ராய்டிங் சம்பந்தப்பட்ட சேனல் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமா, நிறைய நான் ஹிந்தில பார்த்திருக்கேன், இங்கிலீஷ்ல பார்த்திருக்கேன். ஆமா, தமிழ்ல ஞாபகம் இல்லை. ஆமா, கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லா செய்யுங்க. சரிங்க சார். ஓகேங்க. தேங்க்யூ. பிரதர், இது நான் வந்து 2 சேனல் இது பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க. ஒன்னு வந்து பவர் ஆஃப் கான்ட்டு ரிலீஜனும், இன்னொன்னு வந்து தனிக்காடு சிங்கம் அப்படின்ட்டு ஜெனரல் இதா இந்த அதை வந்து அப்படி இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத குறிச்சு ஒரு ஐடியா கொடுங்க. பாப்போங்க. நம்ம இந்த இதுல நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம் இல்லையா, அதுல நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அதுல உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே. நன்றி. பிரதர் ராஜ், ஸ்விமிங் பண்ண போறீங்களா? சிங்கிங். ஓகேங்க. வெரி குட். நல்லா சிங்கிங் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகேங்க. அங்கிள், நீங்க அந்த ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் நீங்க பேசக்கு ட்ரை பண்றீங்க. உங்களோட மைக் ஆஃப்ல இருக்கு. கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு பேசுங்களேன். ஆன் பண்ணிட்டு பேசுங்கன்னா கேட்கும். இப்போ ஓகேங்களா? பேசுங்க, கேக்குது. மை நேம் இஸ் ராஜ் ஃப்ரம் மேடவாக்கம், சென்னை. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த மைண்ட் வெல்னஸ் அதை பத்தி ஒரு அவேர்னஸ், அதுல நிறைய காரியங்கள். ஸோ அதுல வந்து யூனிக்கா வந்து ஒரு கேள்வி வச்சு அதுக்குள்ள பதில் சொல்றது மாதிரி, how to cope with problems, how to overcome shyness, fear, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சி தலைமைன்னு பாக்குறேன். சரிங்க. ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மாதிரியான ஒரு இது. ஆமா. சரிங்க. ஓகே. நீங்க நல்ல எக்ஸ்பர்ட். அந்த மாதிரியான இதுல நீங்க வந்து நிறைய பேர் கூட நீங்க கலந்துரையாடல் அந்த மாதிரிலாம் வச்சீங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. எவ்வளவு வரைக்கும் கொண்டு போனா? மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். பொதுவா புது சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப டைம் இழுத்தீங்க அப்படின்னா பொதுவா பார்க்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு சொல்லி டெடிகேட்டட் வியூவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பார்ப்பாங்க. அதனால புது சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள வச்சுக்கிறது நல்லது. தென் போக நம்ம ஒரு நல்ல ஒரு வியூவர் பேஸை நம்ம
ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அதிகபட்சம் 20 நிமிஷம் தான் ஒரு ஸ்லாட்டு. எந்த ஒரு இது ப்ரோக்ராமுமே பார்த்தீங்க அப்படின்னா, டிவியில் கூட அட்வர்டைஸ்மெண்ட் அது இதெல்லாம் போட்டு எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு இழுப்பாங்க அதை. ஸோ ஒரு 20 நிமிஷத்துல வந்து நம்மளால ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ப்ரோக்ராம் அழகாக கொடுக்க முடியும். ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேங்க, தேங்க்யூ. வேற யாராவது? ஹலோ, சொல்லுங்க. பிரதர் சார்ல்ஸ் பார்னபாஸ் பேசுறேன், மெட்ராஸ்ல இருந்து பேசுறேன். நேத்து நான் உங்களோட கலந்துகிட்டபடி அந்த பப்பட்ரியை வச்சு கொஞ்சம் எபிசோட்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அது சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சுன்னா 7 days சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சுன்னா தொடர்ந்து வாரம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஐடியால தான் இன்னும் கொஞ்சம் எக்யூப் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். சரிங்க. ஆக்சுவலா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 7 days வச்சு நம்மளுடைய சக்சஸ் ஃபெயிலியரை நம்ம டிசைட் பண்ண முடியாது. சரி. உங்களுக்கு வந்து உங்களுடைய கண்டென்ட்ல வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு இது கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு யூனிக் கண்டென்ட். நீங்க பப்பட் ஷோ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிலது தான் இருக்குது, ரொம்ப குறைவா இருக்குது. பட் ஆனா அந்த பப்பட் ஷோக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். எப்போ அப்படின்னா, இப்போ நீங்க வந்து அந்த பப்பட் ஷோல வந்து இப்போ ஈவன் ரிலீஜியஸ் கண்டென்ட் மட்டும் கொடுக்காம நீங்க வந்து இன்க்ளூடிங் மற்ற ஒரு சோசியல் அவேர்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அது எல்லாமே வந்து நீங்க கொடுக்கும்போது அது வந்து என்னன்னா அது வைடர் ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணும். நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒருவேளை நீங்க ஒரு ரிலிஜியஸ் இதுல நடத்தணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஒரு சேனலும் ஒரு என்ன சொல்றது ஒரு சமூக அக்கறையோட ஒரு சில விஷயங்களை பப்பட் ஷோ வச்சு சொல்ற மாதிரி நீங்க அதுக்கு இன்னொரு சேனலுமா நீங்க பண்ணலாம். சரி. ஆனா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 3-4 வீடியோ வச்சு நம்மளுடைய சக்சஸை நம்ம டிசைட் பண்ண முடியாது. கரெக்ட். நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 monthsக்காவது நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணா மட்டும்தான் எந்த அளவுக்கு அது மக்களை ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேங்க, தேங்க்யூ. கண்டிப்பா பண்ணுங்க, நல்லா நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, தேங்க்யூங்க. சொல்லுங்க. உங்களோட சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சம் சத்தமா பேசணும். சாங் போட்டிருக்கீங்களா? நான் பார்க்கலம்மா, நான் நிறைய மெசேஜஸ் இருந்தது பார்க்கல. நான் பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. புரியல, எந்த சாங் புரியல? நான் போட்டிருக்கிற சாங்கா? ஓகே, நான் பார்க்குறேன். சரிங்களா? சரிங்க, சரி. ஓகே. தேங்க்யூ. நான் பார்த்துட்டு நம்ம திரும்ப நாளைக்கு நம்ம பேசலாம். இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. வேற யாராவது சொல்றீங்களா? பிரதர், நான் சுதர்ஷினி பேசுறேன். சொல்லுங்க. சென்னை மேடவாக்கத்துல இருந்து. நான் வந்து டெய்லர். அந்த ஃப்ளவர் கேர்ள்ஸ் ட்ரெஸ், வெட்டிங் ஃப்ராக் அதெல்லாம் தைப்பேன். அது மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு ஏற்கனவே பேட்டர்ன் பிளவுஸ் அதெல்லாம் தைப்பேன். அது மாதிரி போடுறதுக்கு ரொம்ப ஆசை. எனக்கு எப்படி போடணும்னு தெரியாதுன்னு ரொம்ப நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் அதை பத்தி போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். சரிங்க, ஓகேங்க. கண்டிப்பா வந்து நல்லா உங்களுக்கு வரும். நான் தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. எப்படி அதை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இதுல தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேங்க, தேங்க்யூ. வேற யாராவது சொல்றீங்களா? ஹலோ சார். சொல்லுங்க. வீடியோ முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன் சார். சரிங்க. வணக்கம் உழவான்ட்டு. அதான் நீ ஹோம்ஒர்க்ல பண்ண சார். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். சரி. நான் பார்க்குறேன். விவசாயத்தை பத்தி கண்டென்ட்லாம் போடுறான்னு இருக்கேன் சார். சரிங்க, கண்டிப்பா விவசாயத்தை பத்தி கண்டிப்பா படிச்சு நிறைய விஷயங்கள் போடுங்க. தேவையான ஒரு விஷயம் இந்த டைம்ல. ஆர்கானிக் விவசாயம் பண்ணி ஆர்கானிக் பத்தி போடுறீங்க. ஓகே. நிறைய டீடைல்ஸ் நீங்க கொடுங்க. எவ்வளவு மேக்ஸிமம் வந்து அதுல நல்லா கத்துக்கிட்டு செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இந்த காலத்துக்கு தேவையான ஒரு விஷயம் இது. வாழ்த்துக்கள். ஹலோ, ஸ்டீவ் சேனா, நீங்க எதுவும் பேச போறீங்களா? உங்களோட மைக் ஆன்ல இருக்குது.
சார் குட் மார்னிங். சொல்லுங்க. நேற்று ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் யூடியூப் சேனலில் போயிட்டு ரொம்ப நாள் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ஆல்ரெடி நான் அனுப்பின ஒரு மெசேஜஸ் எல்லாம் உள்ளே இருந்தது, வீடியோ மெசேஜஸ். ரொம்ப தேங்க்ஸ். நான் சர்ச் பண்ணி அதை எடுத்தேன். பட் திரும்பி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அதில் சென்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன். பட்டு அது எப்படின்றது மட்டும் கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தீங்கன்னா நான். சரிங்க, நான் பார்க்குறேன். அது என்ன இஷ்யூன்னு சொல்லி பார்த்துட்டு தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்டாக என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்துட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே. நான் நாளைக்கு நான் வேணா உங்கள் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரில் வேணா நான் அதை அனுப்பட்டுமா? அப்புறம் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூங்க. ஓகே, நம்ம ஓரளவு ஒரு சில பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு உள்ள கிளாஸுக்கு நம்ம போகலாம். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பாக இன்னைக்கு திரும்ப வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கிரிப்டிங் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னுடைய அந்த இதில் நம்ம முன்னாடி நம்ம குரூப்பில் நம்ம போட்டிருந்தபடி இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கிரிப்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது வந்து ஸ்கிரிப்டிங்னா என்ன அப்படிங்கிறத முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கிரிப்டிங் பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர். இந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம என்ன ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து நம்ம தீர்மானித்து வைக்கிறது தான் ஸ்கிரிப்டிங். ஸோ ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக உட்காருவோம். நம்ம எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் அப்படியே போய் வந்து நம்ம வீடியோ எடுக்கணும்னு சொல்லி மனசில் ஒரு ஐடியா இருக்கும். நம்ம அப்படியே போய் உட்காந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா டக்குன்னு வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பெரும்பாலான நேரங்களில் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அந்த வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்க முடியாது. நம்ம ஒன்று எடுக்கணும்னு சொல்லி நினச்சிருப்போம், ஆனால் அது வந்து வேற மாதிரி வரும். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளை வந்து ஆயத்தப்படுத்திக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நோட் பண்ணி வச்சுக்கிறது. இதுதான் ஸ்கிரிப்டிங் மெயினாக. ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஸ்கிரிப்டிங் இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதை நீங்கள் முதல்ல இப்போ மனசில் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஸ்கிரிப்டிங் இல்லாமல் நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, உங்களால் வந்து ஒரு சில நேரத்தில் நீங்கள் அந்த வீடியோ எடுத்து முடிக்கும்போது உங்களுக்கு முழு எனர்ஜியும் போன மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த வீடியோ எடுக்கும்போது தான் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா திங்க் பண்ணுறீங்க. என்ன பேசுறது, என்ன செய்கிறது, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி நீங்கள் வந்து செய்யும்போது, ஏற்கனவே நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு ப்ரெஷர். இன்னொரு பக்கம் நீங்கள் திங்க் பண்ணி கஷ்டப்பட்டு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வீடியோ எடுக்க முடியாமல் ஆயிரும். அந்த மாதிரி எனக்கும் கூட ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரி நிறைய நேரங்கள் ஆயிருக்குது. ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எடுக்க போறீங்க அப்படிங்கிறத குறித்த ஒரு தெளிவான ஒரு ஐடியாவோட நீங்கள் வந்து வீடியோ எடுக்க போகிறது. இதுதான் வந்து ஸ்கிரிப்டிங். அந்த ஸ்கிரிப்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போ நம்ம அந்த ஸ்கிரிப்டிங் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதுக்காக பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்போ வந்து நம்ம அந்த ஸ்கிரிப்டிங்கை பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ வீடியோ எடுக்கிற அன்னைக்கே நீங்கள் உட்காந்து பண்ணீங்க அப்படின்னா அதுவும் கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் உட்காந்து அந்த வீடியோவை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்து உங்களுடைய மைண்ட்லேயே வந்து ஒரு ஐடியா இருக்கணும். நான் இந்த வீடியோவை இப்படி எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுடைய மைண்ட்லேயே வந்து உருவாகும். அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நான் இப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டிங்கில் நீங்கள் எழுதி வைக்கிறது நல்லது. நீங்கள் என்னெல்லாம் சொல்ல போகிறீங்க, நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்க, இந்த இடத்துல நான் இப்படி சொல்ல போகிறேன், இந்த இடத்துல நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளவு கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்கிரிப்டிங் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீடியோ வந்து நல்லா வரும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சில பேர் நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம்.
எதுக்கு அதான் நாம் போயிட்டு பேசலாமே, நம்ம பேசி அப்படி எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா நீங்க வந்து ஸ்கிரிப்டிங் பண்ணி நீங்க வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ வந்து எவ்வளவு நல்ல குவாலிட்டியா வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஸ்கிரிப்டிங் எழுதிட்டு வீடியோ எடுக்கிறதே ஒரு சில நேரத்துல கஷ்டமானது தான். ஆனா ஸ்கிரிப்டிங் எழுதாம நம்ம வீடியோ எடுத்தோம்னா அது எவ்வளவு கஷ்டமானது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸோ நீங்க அந்த ஸ்கிரிப்டிங்ல நீங்க உங்களுடைய வீடியோ எதை பத்தினதா வேணுமானாலும் இருக்கலாம். நீங்க எந்த கண்டென்ட்டா வேணாலும் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அந்த வீடியோ வந்து நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த ஸ்கிரிப்டிங்கை கரெக்டான விதத்துல வந்து நீங்க பிளான் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து ரொம்ப நல்லா வரும், ரொம்ப சூப்பரா அந்த வீடியோ வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து சமையல் சேனல் நான் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த சமையல் சேனல் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த சமையல் சேனலுக்கு. இப்போ சமையல் சேனல் சமையல் ஒரு குறிப்பிட்ட சமையல் அவங்க செய்ய போறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடியே உட்காந்து திங்க் பண்ணணும். என்ன சமையல் நான் பண்ண போறேன், ஓகே அந்த சமையல் பண்ண போறேன்னா அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்து அவங்க வாங்கி வைக்கணும் அப்படிங்கறத ரொம்ப கேர்ஃபுல்லா திங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அவங்க போயிட்டு திரும்ப அந்த நேரத்துல ஓடி போய் வந்து அந்த பொருளை வாங்க முடியாது. அது வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த ப்ராசஸே வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா அது கெடுத்துரும். அதனால அது ஒரு ப்ரிப்பரேஷன். அந்த அந்த சமையல் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த சமையல் சேனல் அவங்க எல்லாத்தையும் உட்காந்து கரெக்டா அவங்க திங்க் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அவங்க ஒரு பர்டிகுலரான ஒரு சமையல் அவங்க பண்ண போறாங்க அப்படின்னா அந்த சமையலுக்கு அவங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு பேப்பர்ல கேர்ஃபுல்லா எழுதி வச்சு அதை கரெக்டா வாங்கி அதை வந்து கரெக்டா அவங்க செக் பண்ணி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதை கரெக்டா செக் பண்ணி பார்த்து எல்லா பொருளும் இருக்குதா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இந்த சமையலை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம சும்மா ரஃபா வந்து இந்த சமையல் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வீடியோ எடுக்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த சமையல் இதை வந்து செஞ்சு முடிக்க முடியாது. ஸோ கிட்டத்தட்ட ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். எப்படி வந்து சமையல் சேனல் மட்டும் இல்லை, எல்லா சேனலுக்குமே ஸ்விவிங் சேனலாக இருக்கலாம், எம்ப்ராய்டரிங் சேனலாக இருக்கலாம், வாட் எவர் எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி அதுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்கிரிப்டிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். அந்த ஸ்கிரிப்டிங் டைம்லேயே நீங்கள் வந்து உங்களுடைய மனது அளவில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டிங்க்கு வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிப்பீங்க. ஸ்கிரிப்டிங் இல்லாமல் வந்து நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அந்த 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 மைண்டு ப்ரிப்பரேஷன் இருக்காது, அந்த வீடியோவும் நல்லா வராது. ஆனால் நீங்கள் அந்த ஸ்கிரிப்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் மனசளவில் அந்த பர்டிகுலர் வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் அதை பழகிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி பேச போறீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரிப்பரேஷன் முதலாவது நீங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுவீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதை வாசிக்கிறது, இன்டர்நெட்டில் அதை பற்றி பார்க்கறது, அந்த மாதிரி பார்ப்பீங்க. பார்த்துட்டு அந்த வீடியோவில் நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறத உண்மையிலேயே உங்களால் முடிஞ்சது அப்படின்னா முழுக்க எழுதி வச்சுட்டு அதை வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. டிராஃப்ட் பண்ணிட்டு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை டிராஃப்டிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு நோட்ஸ், அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நோட்டு நீங்கள் எப்போவுமே வந்து அதுக்குன்னே தனியாக ஒரு நோட் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த நோட் வச்சு நீங்கள் ஒரு வீடியோ எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த என்ன வீடியோ எடுக்க போறீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எழுதி ஒரு டேட் எழுதி அதை ப்ராப்பராக நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி உட்காந்து இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ எடுக்க போகிறேன் அப்போ நான் அதுக்கு என்னென்ன மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும், அது எப்படி வித்தியாசமாக செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. யோசிச்சு நீங்கள் செய்யுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். நம்ம மனசில் ஒரு விஷயம் தோணும், அப்படி இதை செஞ்சால் நல்லா இருக்கும், அல்லது நம்ம உங்களுடைய ஒரு டயலாகா இருக்கலாம், ஒரு காமெடியா இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியா இருக்கலாம், இதெல்லாம் நம்மளுடைய மனசுல தோணும். ஆனா நம்ம நினைச்சுக்கோம் இதை நம்ம மனசுலயே வச்சுக்கணும், நம்ம இதே மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மறதின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா மறந்து போயிடும். நீங்க அடுத்த நாள் வந்து நீங்க யோசித்து பாப்பீங்க, நம்ம நேத்து ஏதோ ஒண்ணு யோசித்தோமே என்னதோ ஒண்ணு யோசித்தோமேன்னு சொல்லி நீங்க நினைச்சு பாப்பீங்க. உங்களுக்கு என்ன செய்யாதுன்னா மனசுல வராது. அதனாலதான் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி
உங்களுக்கு வீடியோ எடுக்க எடுக்க கண்டிப்பா புதுசு புதுசு ஐடியாஸ் கிடைக்கும். அதனால நீங்க வீடியோஸ் எடுக்கும்போது அந்த எடுக்க போறதுக்கு முன்னாடி உட்காந்து ரொம்ப தெளிவா நான் இதை சொல்லி ஆரம்பிக்க போறேன், இந்த இடத்துல இந்த டைலாக் நான் சொல்ல போறேன், இந்த இடத்துல நான் இதை சொல்ல போறேன், இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சரை வந்து நான் இந்த இடத்துல காட்டணும்னு சொல்லி நினைக்கிறேன், அல்லது இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு மியூசிக் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன், இந்த இடத்துல வந்து ஒரு சிரிக்கிற மியூசிக் போட்டா நல்லா இருக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு காமெடி மியூசிக் போட்டா நல்லா இருக்கும், அல்லது இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு சோகமான ஒரு மியூசிக் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அந்த வீடியோல நீங்க என்னென்ன செய்ய போறீங்களோ அத்தனை விஷயத்தையும் நீங்க அதை நோட் பண்ணி வச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப நல்லா வரும். ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் பத்தி நீங்க போடணும்னு சொல்லி எந்த டிசைன் நான் போட போறேன், எந்த மாதிரியான டிசைன் இருக்குது, இந்த டிசைனை பத்தி நான் பேசும்போது அதை பார்க்குற மக்களுக்கு அது கூடவே சேர்ந்து நான் வேற என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் நான் வந்து அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன், இதை பத்தி பேசும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து நான் பேச போறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க எழுதி வைக்கலாம். ஒருத்தர் நீங்க விவசாய சேனல் பத்தி நீங்க சொன்னீங்க, இதே மாதிரி தான் இந்த விவசாயம், ஆர்கானிக் விவசாயம் பத்தி. ஸோ நீங்க ஒரு வீடியோ எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது எந்த மாதிரியான கண்டென்ட் நீங்க வந்து அதுல நீங்க கொடுக்க போறீங்க, என்னென்ன விஷயங்களை நீங்க அதுல சொல்ல போறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்க அதுல நோட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுதான் ஸ்கிரிப்டிங். ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நீங்க தயவு செய்து பழகிக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு விஷயத்தை சேருது. ஒருவேளை நம்ம பக்கமா ஸ்கிரிப்டிங் பண்ண போறது இல்லை, ஏன்னா நம்மளுடைய வீடியோ வந்து அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்க போகுது. அந்த 5 நிமிஷத்துக்கு வந்து நீங்க ஸ்கிரிப்டிங் வந்து ஒரு பக்கத்துக்குள்ளதான் இருக்கும். நீங்க அந்த ஒரு பக்கத்துக்கு நீங்க அந்த ஸ்கிரிப்டிங் வந்து நீங்க ரொம்ப டைம்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. ஒரு 20 to 30 minutes நீங்க அந்த வீடியோ வந்து உங்களோட மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது, நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வரும்போது நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த நோட்டை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பா வந்து உங்களுடைய வீடியோ வந்து ரொம்ப நீங்க சாதாரணமா எந்த ஒரு டயலாகும் யோசிக்காம சும்மா அப்படி கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு நீங்க வீடியோ எடுக்கிறதுக்கும், இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங்கை கரெக்டா பிளான் பண்ணிட்டு இந்த ஸ்கிரிப்டிங் பிளான் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா அந்த வீடியோக்கு ப்ரிப்பேர் ஆகி போயிருக்கும். நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய மனசுல இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க பண்றதுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வீடியோ வந்து ஸ்கிரிப்டிங் இல்லாம நீங்க திடீர்னு உட்கார்ந்து எடுத்து பாருங்க. இன்னொரு வீடியோவை கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்து என்னென்ன விஷயங்கள் நான் சொல்ல போறேன் அதெல்லாம் நீங்க யோசிச்சு ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு அந்த வீடியோ எடுத்து பாருங்க. அந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை உங்களாலே பார்க்க முடியும், ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். ஏன்னா ஸ்கிரிப்டிங் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா, அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்ல ஒரு வீடியோ வர்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த ஸ்கிரிப்டிங்ல நம்ம பார்க்கும்போது எது ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கிரிப்டிங்கை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 2 விஷயம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, நான் கூட பாத்தீங்க அப்படின்னா நானே வந்து நோட்ஸ் வச்சிருக்கிறேன். அந்த நோட்ஸ் வச்சிருக்கிறதுனால தான் நான் அடுத்தல என்ன பேசணும் அப்படிங்கிறது என்னால் பேச முடியுது. என்னோட கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு பக்கத்துல நான் வந்து நோட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னென்ன பேசணும், எது பேசணும், அதுக்கு அடுத்தல என்னென்ன பேசணும் அப்படிங்கிற நோட்ஸை நான் வச்சிருக்கிறேன். அதனாலதான் என்னால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா கடகடான்னு சொல்லி என்னால் என்ன செய்ய முடியுதுன்னா பேச முடியுது. ஸோ இதுதான் ஸ்கிரிப்டிங். இந்த ஸ்கிரிப்டிங் இல்லாம இப்ப நான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நான் இங்க பேசிட்டு இருக்கும் போதே அடுத்தால நான் என்ன பேசுறது, எப்படி அதை பேசுறது அப்படின்னு சொல்லி நானே மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ஒரே நேரத்துல வந்து நான் எத்தனை வேலையை செய்யறது, நாங்க ஏற்கனவே பேசிட்டு இருப்பேனா அல்லது மனசுல அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். பட் இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து எல்லா நோட்ஸும் எடுத்து வச்சு என்னென்ன பேசணும் அப்படிங்கறத தெளிவா நான் வச்சிருக்கிறனால இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது பேசுறதுல நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். எனக்கு அடுத்த பாயிண்ட் போகணும் அப்படிங்கும்போது நான் என்னோட நோட்ஸை பார்த்த உடனே சரி ஓகே அடுத்த எதை பத்தி பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது என்னோட மைண்ட்ல வருது. நான் உடனே கடகடான்னு சொல்லி என்ன செஞ்சிடறேன், அதுக்கு அடுத்ததை பத்தி நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இதுதான் ஸ்கிரிப்டிங் உடைய ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை. ஸோ இந்த ஸ்கிரிப்டிங்ல வந்து 2 விஷயம் வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த ஸ்கிரிப்டிங் எழுதும்போது 2 விஷயத்த வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நீங்க எதை பத்தி பேச போறீங்க, அதுக்கப்புறமா நீங்க பேச போற சப்ஜெக்ட் பத்தி என்ன சொல்ல போறீங்க. ஓகேவா? இந்த உங்களோட நோட் இருந்தது அப்படின்னா அந்த நோட்டை வந்து நீங்க தயவுசெய்து இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, நீங்க என்ன சப்ஜெக்ட் பத்தி பேச போறீங்க, ஓகேவா? என்ன சப்ஜெக்ட் பத்தி பேச போறீங்க 1. 2வது அந்த சப்ஜெக்டை பத்தி நீங்க என்ன பேச போறீங்க. இதுதான் வந்து ஒரு சென்ட்ரல் ஐடியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிக் ஐடியா அல்லது சென்ட்ரல் ஐடியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கண்டென்ட் இஸ் அன் ஐடியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா. ஸோ ஒரு விஷயத்தை நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்க, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த கண்டென்ட்ல சம்திங் ஒரு விஷயத்தை நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்க, அதுதான் அந்த ஐடியா. அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா,
முதலாவது நீங்க எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, அது என்ன ஐடியா, எதை பத்தி நான் பேச போறேன், சப்ஜெக்ட் என்ன. இந்த அந்த முழு வீடியோலையும் என்னுடைய சிங்கிள் சப்ஜெக்ட். நீங்க பொதுவா வந்து இங்க வீடியோ எடுக்கும்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் இப்போ ஒரு ஐயா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி நான் பேச போறேன், அந்த மாதிரி பேச போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஒரு ஐடியா. இப்போ அதை வந்து அவங்க அதை சொல்லும்போது ஒரு வீடியோல அவங்க வந்து ஒரு விஷயத்தை தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு வீடியோல வந்து அவங்க 3-4 விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா பாக்குறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அவங்க ஒரு 5 நிமிஷம் அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா, அவங்க எவ்வளவு மைன்யூட்டா, எவ்வளவு ஃபோக்கஸ்டா, வந்து எவ்வளவு கேர்ஃபுல்லா ஒரு எக்ஸாக்டா ஒரு சப்ஜெக்டை அவங்க கண்டுபிடிக்கணும். இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை பத்தி தான் நான் வந்து இந்த வீடியோல பேச போறேன். ஸோ அதுதான் அந்த ஐடியா. அடுத்ததா இந்த சப்ஜெக்டை பத்தி நான் என்னென்ன சொல்ல போறேன். ஸோ இந்த 2 விஷயமும் வந்து உங்களுடைய ஸ்கிரிப்டிங்ல கண்டிப்பா இருக்கணும். நான் சமையல் பண்ண போறேன், ஓகே ரைட், என்ன சமையல் பண்ண போறேன், அடுத்ததா இந்த சமையலை நான் எப்படி பண்ண போறேன். ஸோ இந்த 2 விஷயம் இருக்குது, எப்பவுமே அந்த 2 விஷயமே இருக்குது. அதே மாதிரி எம்ப்ராய்டரிங், எந்த எம்ப்ராய்டரிங் நான் பண்ண போறேன், அதை நான் எப்படி வந்து அதை பார்க்குறவங்களுக்கு நான் அதை கற்றுக் கொடுக்க போறேன், எந்த விதத்தில் நான் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க போறேன். ஸோ இந்த 2 பார்ட் எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 2யுமே வந்து நீங்க கரெக்டான விதத்துல ஒரு வீடியோ நீங்க எடுக்க போறதுக்கு முன்னாடியே ஒரு நோட்டு போட்டு அதுல நோட்ஸ் எடுத்து நீங்க யோசித்து பார்த்து கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும்போது, அல்ல நீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நேரத்துல நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க ஒரு பேஜ்ல நோட்ஸ் எல்லாம் எடுத்து பிளான் பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வீடியோவா அது வரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் கூட அந்த வீடியோ வந்து ரொம்ப திருப்திகரமான ஒரு வீடியோவா வரும், நம்ம கரெக்டாக திங்க் பண்ணி பண்ணும்போது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம எல்லா வீடியோலாம் எடுத்து முடிச்சு எல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்புறம் பார்க்கும்போது யோசிப்போம், ஐயோ நம்ம இதை சொல்லியிருந்திருக்கலாமே அல்லது இப்படி அதை செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும். ஏன் அப்படின்னா நம்ம யோசிக்காம வீடியோ எடுத்தோம்னா அப்படிதான் ஆகும். நம்ம சரியான விதத்துல கொஞ்சம் யோசிச்சு திட்டமிட்டு ஒரு வீடியோ நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ நல்லா இருக்கும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க வதன்னு சொல்லி நிறைய வீடியோ எல்லாம் போட வேண்டியது இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு கண்டென்ட் 5 நிமிஷமா இருக்கலாம், ஒரு 7 நிமிஷமா இருக்கலாம், சிம்பிளா போதும், 3 நிமிஷம் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கண்டென்ட் வந்து எவ்வளவு சின்னதா போடுறோம் பெருசா போடுறோம் அப்படிங்கிறது இல்லை, அதை எவ்வளவு நல்லா ப்ரெசென்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஒரு சில நேரத்துல நம்ம ரொம்ப நேரமா போட்டு ஒரு விஷயத்த பேசுறதை விட ரொம்ப சுருக்கமா அழகா ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த பேசுறது வந்து மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா விரும்புவாங்க. இந்த மாதிரியான செமினார்ல வந்து ஒரு சில விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா நிறைய என்ன செய்யலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்து அதெல்லாம் பண்ணலாம். ஆனா அதுவே வந்து ஒரு யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்ம ரொம்ப நீளமா பேசுறது வந்து பொதுவா மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால சுருக்கமா வந்து நம்ம எவ்வளவு நல்லா அந்த வீடியோவை நம்ம கொடுக்க முடியுமோ அவ்வளவு வீடியோவா நம்ம நல்லா கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்டிங். அந்த ஸ்கிரிப்டிங்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க சப்ஜெக்ட் எதை பத்தி பேச போறீங்க, அடுத்தது அந்த சப்ஜெக்டை பத்தி என்ன பேச போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றது, இந்த ஆர்கானிக் இதுல ஆர்கானிக்குடைய அந்த விவசாயத்துல அவங்க ஒரு டாபிக் எடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஆர்கானிக் பிளான்ட்டை வந்து அவங்க வளர்க்கறத பத்தி பேசுறாங்க அப்படின்னா அதுதான் சப்ஜெக்ட். இந்த பர்டிகுலர் பிளான்ட்டை பத்தி அவங்க பேச போறாங்க. அடுத்தது அந்த பர்டிகுலர் பிளான்ட்டை ஆர்கானிக்கா வளர்க்கறத பத்தி என்னென்ன விஷயங்கள் பேச போறாங்க, அதை வந்து எந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ல அது நல்லா வளரும் அல்லது எந்த காலகட்டத்தில் அது வளரும் அப்படிங்கிறத பத்தி பேசலாம். அந்த பிளான்ட் வந்து அதை நடும்போது அந்த பிளான்ட் வளரும் போது அது என்னென்ன சேலஞ்சஸ் அதை சந்திக்கும் அல்லது எந்த மாதிரியான பூச்சிகள் வந்து அதை அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத பத்தி அவங்க பேசுவாங்க. இது எல்லாமே அந்த சப்ஜெக்டை பத்தி பேசுறது. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு அதுக்கு நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசலாம். எந்த டைம்ல வந்து அது ஒருவேளை அது பூக்க ஆரம்பிக்கும் காய்க்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறத பத்தி பேசலாம். அது பூக்க போகுது அல்லது காய்க்க போகுது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசலாம். அது காய்க்கும் போது என்ன பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்துல என்னென்ன விஷயங்களை எவ்வளவு அதிகமான கண்டென்ட்டை வந்து நீங்க கொடுக்க முடியும் அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். அப்படி யோசிச்சு செய்யும் போதுதான் அது அந்த சேனல் நீங்க செய்யற ஒரு கண்டென்ட் வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதை பார்க்கறவங்களுக்கும்
அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வெறுமனே நம்ம வெறுமனே ஒரு ஆரம்பமும் இல்லாம, ஒரு முடிவும் இல்லாம, நம்மளுக்கே எத பத்தி பேசுறதுன்னே தெரியாம நம்மளே உட்கார்ந்து மாத்தி அங்க ஒரு சில விஷயத்த திடீர்னு சொல்லிட்டு அங்க இருந்து டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி இன்னொரு விஷயத்த பேசுறது. அப்படி ஒரு ஐடியா இல்லாம ஒரு மைய பொருள் ஒரு கண்டென்ட் பத்தின அந்த மைய பொருள் இல்லாம நம்ம அங்கேயும் இங்கேயுமா குதிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது நமக்கும் கஷ்டம், அதை பாக்குறவங்களுக்கும் பயங்கரமான குழப்பமா இருக்கும். இவங்க எதை பத்தி தான் பேசுறாரு, இவர் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, திடீர்னு இங்க போயிடுறாரு, அவருக்கே எதை பத்தி பேசுறாருன்னு சொல்லி தெரியல, அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்துல அவங்க பாக்குறவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம இந்த கண்டென்ட்டை சரியான விதத்துல நம்ம பிளான் பண்ணி அந்த கண்டென்ட்டோடைய ஃப்ளோ ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு நீங்க அதை சரியான விதத்துல நீங்க பண்ணீங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, தயவுசெய்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்களேன். ஹலோ, யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்களேன். ஜேசிஎல் அண்ட் டேவிட், யா தேங்க்யூ. இன்னொருத்தர், ஓகே. உங்களுடைய சவுண்ட் வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதுக்காக தான். நீங்கள் கேள்வி கேட்குற நேரம் வரும்போது கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம், இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற உங்களுக்கும் என்ன பேசுகிறதுனே ஒரு ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் அந்த மாதிரி இப்போ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக நல்லதில்லை. ஒருத்தர் வந்து குரூப்பில் இன்னைக்கு கேட்டிருந்தாங்க, நான் வந்து வேற கண்டென்ட் வந்து என்னுடைய சேனலில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணுறது வந்து அட்வைசபிள் இல்லை. உங்களுடைய சேனல்ல வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து ஒருத்தர் பிடிச்சு அதை பார்க்கறதுக்கு வராங்க அப்படின்னா பொதுவாக திரும்ப அதே மாதிரியான ஒரு கண்டென்ட்டை பார்க்கறதுக்காக தான் அந்த மாதிரியான ஆடியன்ஸ் வந்து வருவாங்க. நீங்க வேற மாதிரியான கண்டென்ட் வந்து அதுல நீங்க உள்ள போட்டீங்க அப்படின்னா அது பார்க்க வர்றவங்களுக்கே வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிலது பிடிக்கும், ஒரு சிலது பிடிக்காது. அவங்க மொத்தத்துல வந்து இப்போ உங்களோட சேனல் அவாய்ட் பண்ற மாதிரியானது ஆயிரும். பட் அதுக்காக வந்து ஒரு புது முயற்சி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. அப்பப்போ நம்ம வந்து ஒரு புதுசான ஒரு முயற்சியை நம்ம எடுத்து பார்க்கலாம், எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்து முயற்சி பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்மளுடைய சேனலே வந்து எல்லா கண்டென்ட்டையும் குழப்பி அது இதுமா போட்டு அப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக நல்லது கிடையாது. அதனால ஒரு விஷயத்தை எப்பவுமே உங்களுடைய சேனல்ல நீங்க ஒரு ப்ராடா ஒரு சப்ஜெக்ட் கான்சென்ட்ரேட் பண்றீங்க, அந்த சேனல் உள்ள இருக்கிற ஒரு வீடியோஸ்ல அந்த சப்ஜெக்டுக்கு உட்பட்டு நிறைய சப்ஜெக்ட்ஸை நீங்க என்ன செய்யணும்னா தேர்ந்தெடுத்து பேசுறீங்க. அந்த வீடியோல ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பத்தி நீங்க என்னென்ன விஷயங்கள் எவ்வளவு மேக்சிமமான டீட்டெயில எவ்வளவு சுருக்கமாகவும் அழகாகவும் நீங்க கொடுக்க போறீங்க. இதுதான் வந்து உங்களுடைய சேனலை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யறது. இப்படி செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய சேனல் வந்து தொடர்ந்து வளர்ச்சி அடையும். அதே மாதிரி நான் சொன்னது போல ஒரு சில பேர் வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உடனே எல்லாம் வந்து நமக்கு வெற்றி பார்க்க முடியாது. நீங்க தொடர்ந்து என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 6 months to 1 year வந்து நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க தொடர்ந்து உங்களுடைய கண்டென்ட்டை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போலதான் அது யூடியூப் அல்காரிதம்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். இதே செமினார்ல ஒரு சில நாள் 2-3 நாள் கழிச்சு வந்து ஒரு யூடியூப் அல்காரிதம் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த யூடியூப் அல்காரிதத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சும்மா எப்பவோ ஒரு வீடியோ அப்போ ஒரு வீடியோ அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறவங்களுடைய வீடியோ வந்து பொதுவாக ஓடாது. நம்ம ஒரு சில நேரத்தில் 2 வீடியோ மட்டும் போட்டு வச்சுட்டு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நம்ம திரும்ப அந்த வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு இருப்போம். பார்க்க மாட்டாங்க. அந்த வீடியோ போட்ட உடனே அதை 4 பேருக்கு காட்டியிருக்கும், பார்த்துருப்பாங்க, அதோட அது பழைய வீடியோ ஆயிரும், அவ்வளவுதான். யூடியூபை பொறுத்த வரைக்கும் புதுசா வர்ற வீடியோக்களுக்கு தான் அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்போ புதுசா வர்ற வீடியோக்கு தான் அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க. நீங்க ஒவ்வொரு வாரமும் நீங்க புதுசா கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் யூடியூப் வந்து தொடர்ந்து உங்களுடைய வீடியோ வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி உங்களுடைய சேனலை புதுசா பார்க்க வரவங்க தான் அடுத்த இந்த சேனல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பழைய வீடியோவும் பார்க்க போவாங்க. நீங்க ஒரே ஒரு வீடியோ மட்டும் அல்லது 2 வீடியோ மட்டும் போட்டு வச்சுட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம், மக்கள் வந்து பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க யூடியூப்ல. ஏன் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா யூடியூப் வந்து கொஞ்சம் உங்களுடைய வீடியோ பழசானதுக்கு அப்புறமா உங்களுடைய வீடியோ வந்து ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோ கோடிக்கணக்கான வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு தான் வந்து அந்த யூடியூப் வந்து அதுக்கு தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, யூடியூப் வந்து இந்த மாதிரி புது வீடியோ அது பண்ணும்போது நம்ம ஒரு கம்யூனிட்டியா அந்த யூடியூப் நம்மளுடைய சேனலை நாம ஒரு சேனல் கட்டி எழுப்பணும். நம்ம வந்து அதை ஒரு கம்யூனிட்டியா ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு விஷயத்தோட நம்ம அதை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த யூடியூப் சேனலை வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் அவங்களோட கூட நீங்க நேரடியா எந்த அளவுக்கு அவங்களோட கூட தொடர்புல இருக்கிறது, அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய யூடியூப் சேனலை கட்டி எழுப்புறது. இது வந்து என்ன சொல்றது, இது உங்களுடைய ஒரு சேனல், இது வந்து உங்களுடைய ஒரு கம்யூனிட்டி. நீங்க உங்களை விரும்புற ஒரு சில மக்கள் கூட்டம்
அவங்கள நீங்க உருவாக்குறீங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, அவங்க உங்களை விரும்புறாங்க, நீங்க அவங்க விரும்புறதை நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டியா நீங்க டெவலப் ஆகுறது தான். அப்போ நீங்க அதை தொடர்ந்து செய்யணும். யூடியூப்ல வீடியோ போடுறது மட்டும் இல்லாம அந்த மக்களை எப்படி நீங்க அந்த யூடியூபுக்கு அப்பாற்பட்டு நீங்க அவங்கள சந்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்ய வேண்டியது இருக்கும். அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த யூடியூப் வந்து தொடர்ந்து நமக்கு வளர்ச்சி அடையும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்ததா ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று போட போறேன். ஜெனரலா வந்து ஒரு யூடியூப் சேனல் அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் ப்ரிப்பரேஷன். இது வந்து நான் ரொம்ப டீப்பாக இதில் போல, நாளைக்கு இன்னொரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. அந்த ப்ரெசன்டேஷனில் தான் நான் வந்து டெக்னிக்கலாக அந்த யூடியூப்ல ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலில் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி அந்த வீடியோவை எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று நான் போட போகிறேன். அது வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிற அல்லது நாளைக்கு நம்ம கொஞ்சம் டீப்பாக ஒரு சில விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக உங்களுடைய மனசை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று போடுறேன், எப்படி வீடியோ எடுக்கிறது அல்லது யூடியூப்ல வந்து கூச்சப்படாமல் வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு நான் போடுறேன். ஓகே, யூடியூப்ல உங்களுக்கு இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் இப்போ வந்திருக்கோம். ஓகே, யூடியூப்ல வந்து நீங்க கூச்சப்படாமல் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு சில பேசிக்கான ஒரு சில டிப்ஸ், அதை தான் வந்து நான் இப்போ பேச போறேன். ஹலோ, வருதுங்களா, தெரியுதுங்களா? ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாம ஸ்கிரிப்டிங் பத்தி நம்ம பேசணும். இப்போ நீங்க புதுசா ஒரு சில பேர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க கேமரால வீடியோ எடுக்க வேண்டாம். முதல்ல கேமரா வச்சு சும்மா கேமரா முன்னாடி நீங்க வீடியோ எடுக்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேமரா முன்னாடி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. வீடியோ எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு மொபைல் இருக்குது, அந்த மொபைலுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃபேஸ் எல்லாம் ஒழுங்கா தெரியற மாதிரி, அதெல்லாம் நாளைக்கு நான் பேசுவேன். எப்படி நம்ம கரெக்டா ஒரு ஆங்கிள் வைக்கணும், நம்மகிட்ட இருக்கிற விஷயத்துக்கு நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நாளைக்கு நம்ம கொஞ்சம் டெப்தா டெக்னிக்கலா நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்க ஆரம்பிக்க போறீங்க. சும்மா ஒரு மொபைல்ல வச்சு நீங்க ஜஸ்ட் ஒரு கேமரா இருக்குன்னா அதை முன்னாடி வச்சு நீங்க என்ன பேச போறீங்களோ அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு ஈஸியா இருக்காது. தயவுசெய்து யாராவது மைக் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது ஈஸியா இருக்காது. அதுல முன்னாடி நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அதுல இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களாவே வந்து உங்களுக்குள்ள இருந்து ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளியே வரணும். ஸோ அந்த என்ன சொல்றது, ஒரு கூச்ச சுபாவமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதுல இருந்து நீங்க முதல்ல என்ன செய்யணும், நீங்க ஒருவேளை முகத்தை காட்டி நீங்க வீடியோ எடுக்கிறதா இருந்தா, அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் போடுறதா இருந்தா முன்னாடி உட்கார்ந்து நீங்க பேசி பாருங்க முதல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட். எப்படி பேசணும் அப்படின்னா, நீங்க வந்து நீங்க வீடியோல பேசும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது, ஒரு செந்தமிழ்ல பேசுறது அந்த மாதிரி பேசாம ஒரு சாதாரண ஒரு கேஷுவலான ஒரு சாதாரண பேச்சு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பேச்சு மொழியில நீங்க பேசுங்க. ஏன்னா யூடியூபை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான கண்டென்ட் வந்து நம்முடைய பேச்சு மொழியில நம்ம கேஷுவலா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே ரிலாக்ஸ்டா அந்த மாதிரி பேசுற மாதிரியான விஷயத்தை தான் பொதுவா மக்கள் விரும்புவாங்க. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப டென்ஸ்டா என்ன சொல்றது, அந்த ஒரு சில நேரத்தில் இந்த பேச்சாளர்கள் பேசுற மாதிரியான
அந்த ஒரு தொனியில வந்து நாம கண்டென்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பொதுவா மக்கள் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. அதுக்குன்னே ஒரு சில கண்டென்ட் இருக்குது, அந்த மாதிரி பேசுறதுக்கான கண்டென்ட் அப்படி கொடுக்கலாம். பட் ஆனால் நம்ம சாதாரண ஒரு வீடியோவில், ஒரு சமையல் வீடியோவாக இருக்கலாம் அல்லது அந்த மாதிரியான ஒரு வீடியோவில் நம்ம கேஷுவலாக தான் பேசணும். ஸோ அந்த கேஷுவலாக நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பேசி பாருங்கள், எப்படி பேசணும் அப்படிங்கிறத பேசி பாருங்கள். நீங்கள் முதல்ல வந்து கேமரா முன்னாடி சாதாரணமாக உட்காந்து பேசி பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு சரளமாக பேச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, ஏதோ பேசி பார்ப்பீங்க, வரும் கொஞ்சம் ஒரு பேசி வர, அப்படி 2-3 நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. இப்போ அதுக்கப்புறமா நீங்கள் கேமரா முன்னாடி சும்மா உட்காந்து பேசி இப்போ உங்களுக்கு ஒரு 1 or 2 days வந்து கொஞ்சம் கேஷுவலாக பேச்சு வரும். மெதுவாக அப்படியே நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா, கொஞ்சம் கேஷுவலாக உங்களுக்கு பேச வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அப்படி பேசுறத ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. நீங்களே உங்களுடைய கேமரா வச்சு என்ன செய்யுங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. என்ன பேசுறீங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டப்போ நீங்கள் டைரெக்டாக இதை யூடியூப்ல அப்லோட் பண்ண வேண்டாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சாதாரண ஒரு வாட்ஸ்அப்பில், அந்த மாதிரியான ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அதை அப்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா காட்டலாம். நீங்கள் அப்லோட் பண்ணி பார்த்து நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஒரு சில பேருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்களும் அதை பாருங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. 1-2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னா அதை காட்டி நீங்கள் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட கருத்து கேட்கலாம். இப்போ அடுத்தால ஸ்டெப் 2 வந்து நம்ம உண்மையிலேயே இப்போ வீடியோ நம்ம எடுக்க போகிறோம். இதுவரைக்கும் எடுத்தது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சும்மா நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டது. இப்போ உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக அல்லது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் முதலாவது நீங்கள் பேச போகிறத குறிப்பெடுத்துக்கோங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் பேசினேன். ஸ்கிரிப்டிங் பற்றி தான் பேசினேன். எப்படி நீங்கள் என்ன பேச போறீங்க, எதை பற்றி பேச போறீங்க, அந்த சப்ஜெக்டை பற்றி என்னென்ன விஷயங்கள் பேச போறீங்க, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறீங்க, எந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, அல்லது ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் பிக்சர் போடணும்னு நினைக்கிறீங்களா, எந்த அளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்டிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் செய்கிற விஷயங்கள் ஈஸியாக இருக்கும். ஸ்கிரிப்டிங் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக அதே தான் ஃபாலோ பண்ணணும், அதை வந்து மாற்றவே கூடாதா அப்படிலாம் கிடையாது. மாற்றிக்கலாம். அதை விட பெட்டராக நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதை மாற்றிக்கலாம். அதில் இருக்கிற மாதிரியே தான் செய்யணுமானா கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சுக்கலாம், தப்பே இல்லை. பட் ஆனால் ஸ்கிரிப்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்தால வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோவில் வந்து சாதாரணமாக கேஷுவலாக பேசுங்க. அதாவது டெக்னிக்கல் லாங்குவேஜில் பேசாமல் ஒரு சாதாரண மக்கள் அப்படிப்பட்ட மக்களுடைய மனநிலையில் நீங்கள் பேசுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப டெக்னிக்கலான லாங்குவேஜில் என்ன சொல்றது, நீங்க வந்து ஒருவேளை இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய கம்ப்யூட்டர் ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும்போது என்னுடைய கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அந்த லாங்குவேஜ்ல வந்து நான் ஒரு சில விஷயத்த பேசணும் அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எதுவுமே என்ன செய்யாது அப்படின்னா புரியாது. ஆனா அதையே அவங்களுக்கு புரியுற மாதிரி நான் எளிமைப்படுத்தி ஒரு சாதாரண மக்களுக்கு இதை பத்தின எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாத ஒருத்தங்களுக்கு நான் இதை சொல்லும் போது அது எப்படி புரியணும் அப்படிங்கிறது தான். அந்த டெக்னிக்கல் வேர்டை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. யூடியூப்ல எம்ப்ராய்டரி பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க. எம்ப்ராய்டரி பண்ணும்போது நீங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து எம்ப்ராய்டரி படிச்சவங்களுக்கு மட்டும் தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது. எம்ப்ராய்டரி ஏன்னா அவங்களோட சேனல்ல பாக்குறதுக்கே தெரியாதவங்க ஏதோ ஒண்ணு கத்துக்கிறதுக்காக தான் உங்க சேனலுக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அந்த மனநிலையில் நீங்க பேசணும். இந்த ஒரு எதுவுமே தெரியாத ஒருத்தருக்கு நான் இதை எப்படி கத்துக் கொடுக்கறது, அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு எளிமையான ஒரு சாதாரண லாங்குவேஜ்ல நீங்க எப்பவுமே என்ன செய்யுங்க, அந்த வீடியோல நீங்க வந்து பேசுங்க. ஓகே, சாதாரண லாங்குவேஜ்ல பேசணும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக நம்மளுடைய உச்சரிப்பு வந்து சரியில்லாம போயிடக்கூடாது. நம்ம கேஷுவலா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா வந்து கடன்னு சொல்லி பேசிட்டு ஓடிடக்கூடாது. உங்களுடைய உச்சரிப்பு, அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய வார்த்தை என்ன வார்த்தை உங்க வாயிலிருந்து வருது அப்படிங்கிறத வந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியாத மாதிரி நீங்க வந்து என்ன இந்த மம்பிள் பண்றது அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து மம்பிளிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வாய்க்குள்ளேயே வந்து முணங்குவாங்க ஒரு சிலர். என்ன பேசுறாங்கன்னே தெளிவாவே கேட்காது, புரியவும் செய்யாது நமக்கு. அந்த மாதிரி வாய்க்குள்ளேயே முணங்காம நல்ல தெளிவா வாயை நல்லா திறந்து நல்ல வார்த்தைகள் நல்லா தெளிவா வர்ற மாதிரி பேசுங்க. கேஷுவலா பேசுங்க. பட் அதே நேரத்துல நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது என்ன செய்யணும், அவங்களுக்கு தெரியணும். நிதானமா பேசுங்க. அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பவுமே அந்த வீடியோல நீங்க பேசும்போது நிதானமா பேசுங்க. உங்களுடைய ரிலாக்ஸ்டான ஒரு மனநிலையில இருங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டா கேஷுவலா நல்லா என்ஜாய் பண்ணி அந்த வீடியோவை நீங்க பண்ணுங்க. ஏதோ பதட்டத்தோட அவசரமா பதட்டத்தோட பதறி போய் கை கால் நடுங்கி அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ நல்லா வரவே வராது. அந்த மாதிரி கை கால் நடுக்கம்லாம் இருந்துச்சுனாக்கி அது சரியாகிற வரைக்கும் நீங்களாவே வீடியோ எடுத்து பாருங்க. ஏன்னா அந்த பதட்டத்தினால நீங்க நிறைய விஷயங்களை மறந்துடுவீங்க.
உங்களுக்கு கேமரா முன்னால நீங்க கான்ஃபிடென்ட் ஆகிற வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நிதானமா பேசுங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. கேமரா வந்து உங்களை வந்து கடிச்சிடாது. நீங்க தப்பா ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க அப்படிங்கிறனால கேமரா உங்களை திட்டாது, ஒண்ணுமே செய்யாது. நீங்க தப்பா ஏதாவது சொன்னா கூட அதை எடிட்டிங்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஏன்னா நீங்க படம் எடுக்கிறதெல்லாம் நீங்க போய் பாத்தீங்க. இப்ப நீங்க நிறைய நம்ம படம்லாம் நம்ம பாக்குறோம். 2 மணி நேரம் உட்காந்து நீங்க அந்த படம் பாக்குறீங்க. ஆனா நீங்க அந்த படம் எடுக்கிறத போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில படம் பாக்குறதே விட்டுருவீங்க. அந்த மாதிரி தான் படம் எடுப்பாங்க. ஒரு 2 செகண்ட் ஷாட்டு, 3 செகண்ட் ஷாட்டு, 5 செகண்ட் ஷாட்டு, இந்த மாதிரி துண்டு துண்டா எடுத்துட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி அங்க யாரு டைரக்டர் தவிர அங்க ஒருத்தருக்கும் வேற ஒன்றும் புரியாது. அவருக்கு மட்டும் இந்த ஸ்கிரிப்ட் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் அங்க என்ன நடக்குதுன்னே தெரியும். அந்த மாதிரி தான் அந்த படம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் கடைசி எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஒன்னா சேர்க்கும் போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயமா நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் நீங்க வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பா நிதானமா பேசுங்க. ஒரு சில நேரத்துல நம்ம வாய் குளறத்தான் செய்யும். ரோவான்ட்டு ஏதாவது குளறிட்டு போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. ரிலாக்ஸா நீங்க அதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தால அதை பேச முடியலன்னா அதை அப்படியே நிறுத்திட்டு திரும்ப அதை திரும்ப பேசுங்க. அந்த மாதிரி நிதானமா தெளிவா நீங்க பேசுங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை, பயப்படாம பேசுங்க. அடுத்ததான் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, குட்டி குட்டி வாக்கியமா பேசுங்க. நீளமான சென்டென்ஸா பேசாதீங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு முடிக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு கனெக்ஷன் போட்டு 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 கொண்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர அவங்கள அந்த சென்டென்ஸை முடிக்க மாட்டாங்க. அப்படி ரொம்ப நீளமா பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதை கேட்கறவங்களுக்கு வந்து நீங்க அந்த என்ன பேசிட்டீங்க அப்படிங்கிற ஐடியாவே விட்டுருவாங்க. அதனால எப்பவுமே ஒரு 4-5 வார்த்தை இருக்கிற மாதிரியான குட்டி குட்டி வாக்கியமா பேசுங்க. குட்டி குட்டி வாக்கியமா பிரிச்சுக்கோங்க. நீங்க எழுதும்போது கூட குட்டி குட்டி வாக்கியமா பிரிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கேட்கறவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு பெரிய சென்டென்ஸா நீங்க பேசுறத விட அதை குட்டி குட்டி வாக்கியமா 3 சென்டென்ஸ் ஆக்குங்க. அப்போ அது கேட்கறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது புரியும். அதனால குட்டி குட்டி வாக்கியமா பேசுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிலாக்ஸா இருங்க, கூலா இருங்க. வீடியோ எடுக்கும்போது ரொம்ப கூலா ரிலாக்ஸா இருங்க. அந்த ரிலாக்ஸான ஒரு மனநிலையில, ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில அதை செய்யுங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரூபா செலவு பண்ணி, பல ஆயிரங்கள் செலவு பண்ணி சூப்பரான ஒரு ட்ரெஸ் வாங்கி தான் போட்டுட்டு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சரியான ஒரு ட்ரெஸ் இல்லாம, ஒரு சரியான ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்றது, ஒரு முடியெல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு இதுல இல்லாம, அந்த மாதிரி பண்ணாம உங்க ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லி எப்பவுமே சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த ட்ரெஸ்ஸா வேணாலும் இருக்கலாம், அது நல்லா அந்த ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் எப்பவுமே. அந்த மாதிரி நல்லா பண்ணும்போது அது பார்க்குறவங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிற நீங்க வீட்டில் வந்து சாதாரணமா இருக்கிற மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி நம்ம இருப்போம். நம்ம முகத்தை கழுவாம இருப்போம், அல்லது ஃப்ரீயா நம்ம சும்மா படுத்திருப்போம், அப்படி இப்படி இருப்போம். அதே மாதிரி கேமரா முன்னாடியும் என்ன வளைஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா யார் நம்ம முகத்தை பார்ப்பாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிக்கிட்டு நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அது ரொம்ப முக்கியமானது. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்ல அழகான ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்டிலேயே, உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட், அழகான ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த பேக்ரவுண்டு வெறுமனே ஒரு பிளெயினான ஒரு பேக்ரவுண்டை விட ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா அது பொதுவாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், வீட்டுக்கு வெளியே ஒரு அழகான ஒரு செடியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்போது பார்க்குறவங்களுக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பேசும்போது அப்படியே ஸ்டிஃபா உட்காந்துக்கிட்டு நீங்க எந்த அசைவுமே இல்லாம இப்படியே பேசிட்டு இருக்காதீங்க. அது வீடியோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய உடல் அசைவுகளை பயன்படுத்துங்க. இப்போ நான் பேசும்போது பாத்தீங்கன்னா கை அசைறது, என்னுடைய முகம் அசைகிறது, இந்த உடல் அசைவுகள் இது எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய உடல் அசைவுகளை நீங்க பயன்படுத்துங்க. நீங்க மட்டும் பேசாம உங்களுடைய முழு உடலும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பேசணும். உங்களுடைய கண்கள், உங்களுடைய முகம் எல்லாமே வந்து ஒரு ஒத்திசைவோட செயல்படக்கூடிய மாதிரி இருக்கணும். ஒரு உடல் அசைவுகளை நீங்க பயன்படுத்துங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான் தொடக்கத்துல, வீடியோ ஃபர்ஸ்ட் எடுக்கிற பழகிற டைம்ல வந்து உங்களுக்கு இந்த கை அசைவுகள் அவ்வளவு ஈஸியா வராது உங்களுக்கு. ஆனா நீங்க தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கேஷுவலா அது உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் ஆயிரும், அழகா வரும். அதனால அந்த உடல் அசைவுகளை நீங்க பயன்படுத்துங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு. கேமராவை நேரா பார்த்து பேசுங்க. நீங்க நேரடியா ஆடியன்ஸை அட்ரஸ் பண்ணும்போது கேமராவை நேரா பார்த்து பேசுங்க. ஒருவேளை வேற ஒரு சில கண்டென்ட்ல வந்து நீங்க சமையல் பண்ணும்போது கேமராவை பார்த்து பேச முடியாது, கத்தி கையில வெட்டிரும். அதனால ஒரு சில நேரத்துல நம்ம கீழே தான் பார்க்க வேண்டியது இருக்கும். பட் கேமராவை பார்த்து பேச வேண்டிய நேரத்துல கேமராவை பார்த்து பேசுங்க.
அட்ரஸ் பண்ணும்போது கேமராவை பார்த்து பேசுங்க. அப்படி அவங்கள கேமராவை பார்த்து நீங்க பேசும்போது, வீடியோ பார்க்கும்போது நீங்க அவங்களே பார்த்து பேசுற மாதிரி இருக்கும். மற்ற இடங்கள்ல பார்க்கலாம், கேஷுவலா நம்ம மற்ற இடங்கள்ல பார்க்கலாம், ஸ்மைல் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. பட் நம்ம பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்க கவனிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த இந்த ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு என்ன சொல்றது, எப்படி நம்ம ஒரு வீடியோ வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது பத்தின ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா தான். பேசிக்கா நாளைக்கு நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்களை நம்ம நாளைக்கு நம்ம பேசுவோம். ஃபேண்டாஸ்டிக் பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸோ நாளைக்கு வந்து நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா நாளைக்கு நான் பேசுவேன். எப்படி அந்த வீடியோவை எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு தான் நான் பேச போறேன். அதுக்கு வேற ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஆனா இன்னைக்கு இது வந்து நம்ம எப்படி வீடியோ எடுக்கிறது பத்தின ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, நான் இன்னைக்கு பேசின ஸ்கிரிப்டிங், அதுக்கப்புறம் எப்படி வீடியோ எடுக்கிறது பத்தின ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, அது உங்களை நாளைக்கு நான் பேச போற விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனாகவும் அது அமையும். உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு ஐடியா, வீடியோ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தின ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் வந்து நான் இன்னைக்கு வந்து இது நான் வந்து பேசியிருக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்டிங் பார்த்துருக்குறோம், பேசிக்கா வீடியோ எடுக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இனி வர்ற நாட்கள்ல டெக்னிக்கலா நாம இதை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வர நாட்கள்ல நம்ம பார்க்க போறோம். நமக்கு இப்போ கிட்டத்தட்ட 11:45 கிட்ட ஆகுது. நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நான் இது வரைக்கும் நான் பேசின விஷயங்கள்ல ஸ்கிரிப்டிங் பத்தி பேசியிருக்கிறோம், வீடியோ எடுக்கிறத பத்தி பேசியிருக்கிறோம். இதுல வந்து இந்த சப்ஜெக்டுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ அதை நீங்க கேட்கலாம். ஒருவேளை நேத்து எடுத்ததுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். இந்த 2 விஷயங்கள், நேத்து நான் நடத்தின விஷயங்களோட சந்தேகம். ஏன்னா ஒரு சிலர் என்னுடைய நேத்து செமினார் அட்டன் பண்ணல, வீடியோ பார்த்துருக்கீங்க, அவங்களுக்கு இன்னொன்னு இப்ப நேத்து ஒரு சில பேருக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கலாம், டைம் முடிஞ்சது. அதனால நேத்து உள்ள சந்தேகங்கள், இன்னைக்கு நான் எடுத்த சந்தேகங்கள், இந்த 2மே நீங்க கேட்கலாம். வணக்கம்பா. ஹலோ. கேக்குதுங்க, சொல்லுங்க. வணக்கம்பா. நேத்து கொஞ்சம் வேலையா போயிட்டு, அதனால நேத்து உங்களோட வீடியோ ப்ரிப்பேர் தான் நான் பார்த்தேன். அதை சரிங்க. சரி, இன்னைக்கு ஓரளவுக்கு திருப்தியா இருக்கு. இனிமே எப்படி எப்படி டெவலப் பண்ணணும்னு கொஞ்சம் தெளிவா கொடுத்துருக்கீங்க. எனக்கு அந்த அனுபவம் இல்லை டோட்டலி. பட் எனிவே தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா, எதுவுமே எந்த ஒரு ஸ்கில்லுமே வந்து நமக்கு ஒரே நாள்ல வந்துருது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கிறது தான். ஸ்லோவா நம்ம பிராக்டிஸ் பண்ணி நம்மளோட தவறுகள்ல இருந்தே நம்ம கத்துக்கிட்டு நம்மளே டெவலப் பண்ணிக்கிறது தான். அதனால இன்னொன்னு, வயசு கண்டிப்பா எதுக்குமே தடை கிடையாது. எத்தனையோ பேர் யூடியூப் சேனல்ல வந்து ஒரு சில இங்கிலீஷ் சேனல்லாம் நான் பாக்குறேன், வயசானவங்க நடத்துறாங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்துறாங்க, நல்லபடியா நடத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய சேனல்ஸ் நான் பாக்குறேன். அதனால யூடியூப் வந்து நமக்கு நீங்க இப்படி இருந்தாதான், நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாதான் நீங்க இது நடத்தணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத ஒரு ஃப்ரீயான ஒரு இடம். ஸோ நீங்க உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல ஒரு இடம் அது. கண்டிப்பா நீங்க கத்துக்கலாம், யாரு வேணாலும் அதை கத்துக்கிட்டு அதை சொல்லுங்க. இந்த பிரைட் சைடு வீடியோ பாப்பீங்களா சார்? எதுங்க புரியல? எதுங்க பிரைட் சைடு? பிரைட் சைடு பார்ப்பேன், முன்னாடி பார்த்துருக்கேன், ஒரு சில நேரங்கள் பார்த்துருக்கேன், இப்போ இல்லை, முன்னாடி பார்த்துருக்கேன் பிரைட் சைடு. அந்த அனிமேஷன்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அந்த மாதிரி அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும்னா பிரைட் சைடுல பண்றது வந்து அவங்க ரொம்ப அட்வான்ஸ் அனிமேஷன். அதெல்லாம் அது என்ன பண்ணணும்? அதுக்கு சாஃப்ட்வேர் தான், அதுக்குன்னு சொல்லி ஒரு சில சாஃப்ட்வேர், டூடில் சாஃப்ட்வேர் பேரு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஆக்சுவலா டூடலிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஆனா பெரும்பாலும் காசு கொடுத்து தான் வாங்க முடியும். டூடலிங் சாஃப்ட்வேர் ஃப்ரீ டூடலிங் சாஃப்ட்வேர் கிடையாது. அதுக்கு பதில் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, பவர் பாயிண்ட்ல ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க கொஞ்சம் அந்த பவர் பாயிண்ட் கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டு, அந்த பவர் பாயிண்ட்ல எப்படி அதை யூஸ் பண்றது, அனிமேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது. பவர் பாயிண்ட் நம்ம மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஹலோ. ஓகே சொல்லுங்க சார். சோ அந்த பவர் பாயிண்ட் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது நீங்க கத்துக்கிட்டு, அந்த பவர் பாயிண்ட்ல அதை எப்படி அந்த அனிமேஷன் கொண்டு வரது அப்படிங்கறது நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். இது டூடலிங் தவிர வேற என்ன சாஃப்ட்வேர் இருக்கு? அது வந்து டூடலிங் சாஃப்ட்வேர் தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸான ஒரு அதே நேரத்துல பவர் பாயிண்ட் பிரசன்ட் மாதிரியான விஷயங்களும் பண்ணுவாங்க. பவர் பாயிண்ட்லயும் பண்ணலாம் உங்களால. நீங்க கொஞ்சம் பவர் பாயிண்ட் நல்லா கத்துக்கணும். பவர் பாயிண்ட்ல நிறைய பண்ண முடியும். சொல்லுங்க. சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து இப்போ இது வந்து இந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா மொபைலே யூஸ் பண்ணிக்கலாமா, இல்ல அதுக்காக செப்பரேட்டா ஏதாவது கேமரா தான் நம்ம வாங்கணும்? நீங்க இப்போ இதுக்காக அப்படி, அதாவது உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது, உங்களால வாங்க முடியும், ஒரு நல்ல கேமரா வாங்க முடியும் அப்படின்னா வாங்கிக்கிறதுல தப்பு இல்லை, நீங்க வாங்கிக்கலாம்.
பட் ஆனா கண்டிப்பா வந்து நான் வந்து கேமரா வாங்கி தான் இதை பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நான் வந்து நான் தொடக்கத்துல ஆரம்பிக்கும் போது என்னுடைய மொபைல் கேமரா வச்சு தான் ஆரம்பிச்சேன். ஆமா, நல்ல கேமரா மொபைல்லே வந்து இப்போ நல்ல கேமரா, அழகான கேமரா எல்லாம் வருது. மொபைல் ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அதுல எந்த மாதிரியான ஒரு மொபைல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா? நீங்க கேமரா இப்போ நீங்க போயிட்டு இதெல்லாம் வந்து நீங்க நம்ம ஒரு செல்போன் மொபைல் ஷாப்ல போயிட்டு நீங்க கொஞ்சம் கேமரா நல்லா இருக்கிற மாதிரியான இது கொடுங்கன்னா அவங்களே எடுத்து காட்டுவாங்க. என்னுடைய ஃபோக்கஸ் வந்து கேமரா தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, அதுவும் முக்கியமா வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற கேமரா நல்ல கேமராவா இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது நீங்க அப்பப்போ உங்களையும் பார்த்துக்கலாம் என்ன பொசிஷனா இருக்குது அப்படின்னு சொல்லி. பின்னால உள்ள கேமரா வச்சு நம்ம வைக்கும்போது நமக்கு ஒவ்வொரு முறையும் பின்னாடி போய் நம்ம பார்த்துட்டு அந்த பொசிஷன் வைக்கணும். பட் முன்னாடி உள்ள கேமரா நல்ல கேமராவா இருக்கும்போது நம்ம முன்னாடி உள்ள கேமரா ஃப்ரண்ட் கேமரா வச்சு எடுத்துடலாம், நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கிற மாதிரி கேமரா இருந்தா அப்படிப்பட்ட மொபைல் வந்து நல்லா இருக்கும் பொதுவாக வீடியோ எடுக்கிறதுக்கு. நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் எடுக்கிறதுக்கு. மற்றபடி எந்த கேமரா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளோட இதுதான். உங்களுக்கு ஒரு 35,000 ருபீஸ்ல இருந்தெல்லாம் ஓரளவுக்கு இல்ல ஒரு வீடியோ தான் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஹேண்டி கேம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஹேண்டி கேம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம சோனில வச்சிருக்காங்க கேண்டி கேம். அதே மாதிரி பேனாசோனிக்ல கேண்டி கேம் இருக்குது. உங்களுக்கு வீடியோவுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். போட்டோ எடுக்கிறதுக்கு சாதாரண மற்ற டிஎஸ்எல்ஆர் கேமரா, அந்த எஸ்எல்ஆர் கேமராஸ் இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு வீடியோ ஃபோக்கஸ்டா வந்து இந்த மாதிரி ஒரு சில கேண்டி கேம் நீங்க வந்து உங்களுக்கு 20,000 ருபீஸ்ல வாங்கலாம். ஒரு 20,000 ருபீஸ்க்கே நல்ல மாடல்ஸ் கிடைக்கும். இல்ல நீங்க டிஎஸ்எல்ஆர் மாதிரி மாடல்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க ஒரு 35,000 ருபீஸ் பட்ஜெட் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். 35,000 ருபீஸ்ல உங்களுக்கு நல்ல கேமராஸ் கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பா இது இதை வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல்லே வந்து நல்ல கேமரா இருக்கும். அந்த மொபைல் கேமராவை நீங்க எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது கத்துக்கிட்டாலே நீங்க நல்லபடியா எடுக்கலாம். சென்னை. சொல்லுங்க. நம்ம வீடியோ பிரசன்டேஷன் வந்து சர்ச் சம்பந்தப்பட்டது பிரசன்ட் பண்ணலாமா? இது செர்மன், பைபிள் செர்மன் அந்த மாதிரி. கண்டிப்பா. அதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுடைய யூடியூப் சேனல் நீங்க கொடுக்க விரும்புற கண்டென்ட் அவ்வளவுதான். இதுல வந்து இதை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படிங்கறது வந்து நம்ம எதனாலும் கொடுக்கலாம். அதே நேரத்துல நம்மளுடைய கண்டென்ட் வந்து மக்கள் வந்து விரும்புற கண்டென்ட் தான் யூடியூப்ல மக்கள் பார்ப்பாங்க. ஆமா. அப்போ நம்ம யூடியூப்ல வந்து இருக்கிற ஒருத்தரை வந்து நீங்க பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய இதுல அவங்க பாக்குறாங்க. அதனால நம்ம இப்போ ஒருவேளை ஒரு ரிலீஜியஸ் கண்டென்ட் நம்ம கொடுக்குறோம்னா அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு லிமிட்டட் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. ஆமா. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒருவேளை ரொம்ப ஹையா இல்லாம ஓகே இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி நான் பண்றேன், யாரெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க பார்த்துட்டு போறாங்க. பட் அதனுடைய ஓன் ஃபேஸ்ல அது வளரட்டும், அது பாட்டு நான் பண்றதை பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது வளர ஸ்பீட்ல அது வளரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரீயா பண்ணா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கண்டென்ட்டுமே கூட நீங்க எப்படி வித்தியாசமா மக்களுக்கு பிரசன்ட் பண்றது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கலாம். ஒரு பெரிய சர்மன் அப்படிங்கறத அதை பாக்குறதுக்கு கண்டிப்பா ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. பட் அந்த செர்மன் இல்லாம ஒருவேளை ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு கிரியேட்டிவா விஷுவல் யூஸ் பண்ணலாம், ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ற மாதிரி, பிக்சர் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் நீங்க யோசிச்சு நீங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஆடியன்ஸ் வந்து அதை விரும்புவாங்க. பட் நீங்க ஒரு விஷயத்த சொல்ல போறீங்க, அதை எப்படி சொல்ல போறீங்க அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணி செய்யலாம். இன்னைக்கு வந்து மக்கள் அதிகமா ஃபோக்கஸ் பண்றது என்ன சப்ஜெக்ட் இருக்குங்க? இப்போ எல்லா ட்ரெண்ட்ல அது மக்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம மக்கள் இதைத்தான் பார்ப்பாங்க அப்படிங்கறது வந்து காமெடிஸ் நிறைய போகுது. சினி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிராக்டிக்கலா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல வந்து சினிமா சார்ந்த விஷயங்கள், சினிமா, அதுக்கு அடுத்தால வந்து ஃபர்ஸ்ட் வந்து சமையல். ஆக்சுவலா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமையல் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா சமையல், ஏகப்பட்ட சமையல் பாக்குறாங்க. ஒண்ணு செய்யறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது, பட் பாக்குறாங்க. அடுத்தால ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரியல், நிறைய சீரியல் பாக்குறாங்க. சினிமா அடுத்தால சினிமா, அரசியல். ஸோ இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப அதிகமா பார்த்துட்டு இருக்கிறது. அவங்க டிவிலையும் இதுதான் பாக்குறாங்க, யூடியூப்ல இதுதான் பாக்குறாங்க. அந்த ட்ரெண்ட் இன்னும் மாறல. பட் ஆனா இனி வர்ற ஜெனரேஷன்ல அது மாறும்.
இனி வர ஜெனரேஷன்ல அது மாறும். ஆமா, இனி வர ஜெனரேஷன்ல மாறும். காமெடி இது பாக்குறாங்க. ஷார்ட் பிலிம்ஸ் வந்து மக்கள் ரொம்ப அதிகமா விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இதுவா இருக்குது. ஷார்ட் பிலிம்ஸ் பாக்குறாங்க, நிறைய பேர் ஷார்ட் பிலிம்ஸ் பாக்குறாங்க. ஆமா, இந்த டிராமாஸ்ல சீரியஸ் டிராமா, ஆமா, சின்ன சீரியஸ் ஷார்ட் பிலிம்ஸ் பாக்குறாங்க. குட்டி குட்டியான ஷார்ட் பிலிம்ஸ், அதாவது ரொம்ப சூப்பராலாம் ஷார்ட் பிலிம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா வீட்டுல வச்சு எடுக்கிறாங்க, சாதாரணமா வீட்டுல வச்சு எடுக்கிற அந்த மாதிரியான படங்கள் கூட மக்கள் பாக்குறாங்க, நிறையவே பாக்குறாங்க, என்ஜாய் பண்றாங்க. ஸோ ஷார்ட் பிலிம் நீங்க வந்து ஒரு கண்டென்ட்டை ஷார்ட் பிலிம் மாதிரியா கூட கொடுக்கலாம். காமெடி மக்கள் விரும்புறாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறையவே காமெடியை விரும்புறாங்க. எல்லா விஷயத்திலயும் காமெடியை விரும்புறாங்க. நீங்க எது கூட காமெடியை மிக்ஸ் பண்ணாலும் மக்கள் பாக்குறாங்க. சோ நீங்க உங்களுடைய கண்டென்ட்டை வந்து ஒருவேளை ஒரு முகம் சுளிக்காத விதத்தில் ஒரு காமெடியா நீங்க கொடுக்கலாம். ஒரு ஃபன்னா வந்து கொடுக்கும்போது அதை மக்கள் பாக்குறாங்க. பட் ஸ்டில் சினிமா, சீரியல், சமையல் ஃபர்ஸ்ட்ல இருக்குது. இன்னும் ஆமா, அது நம்ம எல்லாரும் அது ஏற்கனவே ஏகப்பட்ட அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஃபீல்டுல பயங்கரமான போட்டியும் இருக்குது. நம்ம சினிமா எடுக்க முடியாது, சீரியல் எடுக்க முடியாது. அடுத்த நமக்கு வர்ற சமையல் தான். சமையல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சமையல் சேனல் இருக்குது. இப்ப ரொம்ப ரொம்ப ப்ரோ லெவல்ல பண்ணக்கூடிய அளவுக்கு சமையல் சேனல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சமையல் வந்து நம்ம அதை இப்போ ஒருத்தர் சொன்னாங்களே, நான் செஃப்பா இருக்கிறேன், நான் வந்து என்னுடைய தொழில் அடிப்படையில் அதை செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இப்போ ஒரு செஃப் வந்து சமையல் பண்ணும்போது நம்ம அவர்கிட்ட போட்டி போட முடியாது. செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல வரல. உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியும்னா நீங்க செய்யலாம், இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட். வெரி குட் பிரதர், थैंक यू வெரி மச். थैंक यू. அடுத்ததா வேற क्वेश्चंस உங்களுக்கு டைம்? ஹலோ பிரதர். சொல்லுங்க. ஆடியோ புக்ஸ் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? ஆமா. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ வீடியோவில் வந்து எனக்கு பெருசாக கண்டென்ட்ல சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி ஒரே பேக்ரவுண்ட், ஒரே ஒரு இமேஜ், தம்ப்நெயில் மட்டும்தான் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். 2-3 டிரான்சிஷன்ஸ் இருக்கும் எண்ட்லயும் பிகினிங்லயும். ஸோ வீடியோவில் நிறைய கண்டென்ட் கிடையாது. அது ரெவென்யூ பாதிக்குமா? அதான் அப்படி ஒர்க் பண்ணுமா? அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய வீடியோ வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யூடியூப் அந்த விஷயத்துல வந்து அவங்க they don't have any என்ன சொல்றது ப்ரையாரிட்டிஸ். அவங்களுக்குன்னு சொல்லி எந்த ஒரு அவங்க வந்து இவங்க ப்ரையாரிட்டிஸ் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. யூடியூபோட அல்காரிதம் வந்து என்ன அப்படின்னா, மக்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிக்குதோ அந்த கண்டென்ட்டை நிறைய பேர் கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுதான். அதான் நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோ வந்து ஒரு சில பேர் முதல்ல கொண்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த வீடியோ வந்து அவங்க எத்தனை பேருடைய அந்த ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோம் பேஜில் அப்புறமா ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த சைடில் அது காட்டுவாங்க. ஒரு 10 பேருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர் காட்டும்போது அதில் எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணுறாங்க, அதை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிற டேட்டா வந்து யூடியூப் எடுக்கும். அவங்க ஒரு 10 பேருக்கு அந்த வீடியோவை கொடுத்து அந்த 10 பேருக்கு அந்த வீடியோ காட்டும்போது 8 பேர் அதை கிளிக் பண்ணி அந்த 8 பேர்ல வந்து ஒரு 5 பேர் வந்து 50% 60% மேலே அந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து இது நல்ல வீடியோ அப்படின்னு சொல்லி யூடியூப் கன்சிடர் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ ஒருத்தர் 10 பேர் கொடுத்துருக்காங்க, அந்த 10 பேரும் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க, அந்த 10 பேர் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ சூப்பரான வீடியோ அப்படின்னு சொல்லி அது நினைக்கும். அதை அந்த மாதிரி தான் ரேட் பண்ணும். பண்ணிட்டு அதை அந்த 10 பேரோட இதை வச்சு டக்குன்னு அடுத்த ஒரு 100 பேருக்கு அதை கொடுக்கும். ஓகே. இப்போ அந்த 100 பேர்ல இருந்து அடுத்த ஒரு 1000 பேருக்கு கொடுக்கும். அப்படிதான் அது அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடும். ஓகே. அதுல வந்து அவங்களுக்கு அந்த ப்ரையாரிட்டிஸ் இல்லை. நீங்க வந்து உங்களுக்கான ஒரு டெடிகேட்டட் ஒரு கம்யூனிட்டியை நீங்க டெவலப் பண்ணி நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது ஒன்று ஓடும். இன்னொன்று ஆடியோ புக்கை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க பாட்காஸ்ட் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரியான ஆடியன்ஸை ரீச் பண்றதுக்கு. யூடியூப்ல வந்து ஷார்ட்டா நீங்க ஒருவேளை ஒரு 5 மினிட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிரான்சிஷன்லாம் போட்டு ஒரு பேக்ரவுண்ட் பிக்சர் வேற ஒரு சில 5-6 பேக்ரவுண்ட் பிக்சர் போட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அழகான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு சின்னதா ஒரு விஷயத்த ஒரு புக் நீங்க இப்போ நீங்க வந்து ஆடியோ புக் பண்றதுனால நீங்க நிறைய புக்ஸ் வாசிச்சு தான் நீங்க அதை பண்றீங்க. அப்போ உங்களால இன்னொரு விஷயமும் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும் அப்படின்னா புக் ரிவ்யூ பண்ண முடியும் உங்களால. ஏன்னா அந்த புக்கை நீங்க வாசித்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த புக்கை பத்தி தெரியும். நீங்க இன்னொன்னு என்ன செய்யலாம்னா உங்களால புக் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ புக் ரிவ்யூஸ் வந்து இப்போ நிறைய பேர் பாக்குறாங்க. அப்போ நீங்க வந்து நீங்களாவே உட்கார்ந்து ஒரு வீடியோவா கூட அந்த புக் ரிவ்யூ நீங்க எடுக்கலாம். இல்ல நீங்க அதுக்கும் கூட அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல பிக்சர் போட்டு அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிக்சர்ஸ் போட்டு அதை நீங்க என்ன பேசுறீங்களோ அது சம்பந்தப்பட்ட பிக்சர் பேக்ரவுண்ட்ல போட்டு கொஞ்சம் மியூசிக் போட்டு வந்து அந்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த புக்கை பத்தி நீங்க பேசி முடிச்சுட்டு நீங்க அந்த புக்குக்கான ஒரு லிங்கை நீங்க கொடுக்கலாம். அந்த இடத்துல அந்த புக்குக்கான ஆடியோ நீங்க ஆடியோ புக் நீங்க போட்டிருக்கீங்கன்னா அந்த ஆடியோ புக்குக்கான லிங்கை கூட நீங்க என்ன செய்யலாம் அந்த வீடியோல குட்டியா அந்த புக்கை பத்தி ஒரு 5 நிமிஷமோ ஒரு 3 நிமிஷமோ அதை பத்தி பேசி அதனோட இம்பாக்டை பத்தி நீங்க பேசி நீங்க கொடுக்கலாம். அப்ப அதை பார்ப்பாங்க நிறைய பேர். பார்த்துட்டு
ஓகே இது எனக்கு பிடிச்சிருக்கு, அப்ப இந்த புக்கை நான் ஃபுல்லா கேட்டு பார்க்கலாமே, அது நான் புக்கை நான் ஃபுல்லா வாசித்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அதை கீழே நீங்க கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அவங்க அங்க போறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, இது ரொம்ப வந்து ஒரு நல்ல ஐடியா. ஒரு ஐடியா. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்னு, யூடியூப் லைவ் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு இருக்கிற ஐடியா என்னன்னா, கொஞ்ச நாள் வீடியோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா லைவா ஒரு 1 hour டைம் எடுத்து லைவா உட்காந்து நான் பைபிள் புக்கு நான் வந்து ரீட் பண்ண போறேன். எவ்ரி பேஜஸ் நான் எல்லாமே ரீட் பண்ண போறேன். அது ஃப்ரீயா இருக்கிறவங்க என் கூட அதை லிசன் பண்ணிக்கலாம். ஒரு 1 hour கான்வர்சேஷன் மாதிரி லைவ் புக் ரீடிங் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவங்க படிச்சவங்களா இருக்கலாம், படிக்க தெரிஞ்சவங்களோ படிக்க தெரியாதவங்களோ, இல்ல ஆபீஸ்ல வேலையா கூட இருக்கலாம். அவங்க பக்கத்துல வச்சுட்டு கூட அவங்க வேலையை பண்ணும்போது, சமைக்கும் போது இந்த ஆடியோஸ் அவங்க கேட்டுக்கலாம். ஸோ அந்த புக் ரீடிங் மக்களுக்குள்ள அந்த ஹேபிட் வரணும். புக் படிக்கிறது எவ்வளவு நல்லது, அதனால எவ்வளவு நாலேஜ் கெயின் பண்ண முடியுங்கிறத நான் இம்பாக்ட் பண்ணணும். அந்த ஆடியன்ஸ் எல்லாம் இது பக்கம் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அது. ஸோ யூடியூப் லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை பத்தி ஏதாவது ஐடியா? கண்டிப்பா நம்ம இப்ப கடைசி 6th டேல வந்து நான் யூடியூப் லைவ் பத்தி நான் பேசுவேன். ஸோ அதில் ஃபுல் டீட்டெயில் பேசுவேன். எப்படி நம்ம லைவ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, எல்லாமே நான் அதில் பேசுவேன். உங்களுக்கு கிளியராக எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, இந்த சேனலுக்கு ஒரு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த யூடியூப் லைவ் புக் ரீடிங் பண்ணலாம்னு ஏதாவது சஜஷன்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஒரு கண்டென்ட் டைப், அவ்வளோதான். லைவ் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட் டைப். நீங்கள் வந்து அதை எப்போ வேணாலும் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு யூடியூப் மொபைல் யூடியூப் இருக்கு இல்லையா, யூடியூப் மொபைல் ஆப் இருக்குல்ல, அந்த மொபைல் ஆப்பில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் மட்டும்தான் யூடியூப் மொபைல் ஆப் மூலமாக நம்ம லைவ் பண்ண முடியும். ஓகே, பட் கம்ப்யூட்டர் மூலமாக வந்து நீங்கள் லைவ்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒரு முறை உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அது ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ மொபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 0 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு கூட நீங்கள் லைவ் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. சாரி, மொபைல்ன்ற கம்ப்யூட்டரில். பிசியை பொறுத்த வரைக்கும், பிசி லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் 0 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு கூட நீங்கள் லைவ் பண்ணிடலாம். மொபைல்ல உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கீழே இருக்கிறாங்க, ஆனால் நீங்க மொபைல் மூலமா லைவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க யூடியூப் ஆப் மூலமா பண்ண முடியாது. அதுக்குன்னு வேற ஒரு சில ஆப் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி பண்ணலாம். என்ன மாதிரி ஆப்ஸ் இருக்கு? நிறைய ஆப்ஸ் இருக்குது ஆக்சுவலா. நம்ம அது அந்த 6th டேல நம்ம அதை பேசும்போது நம்ம அந்த டீடைலா நம்ம பேசலாம். சரி, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலா, நம்ம அதில் பேசலாம். ஓகே, தேங்க் யூ வெரி மச். ஓகேங்க, தேங்க் யூ. வேற டவுட்ஸ்? சொல்லுங்க. ஹலோ, சார்ல்ஸ் பேசுறேன், பிரதர் இமானுவல். நீங்க அந்த கெஸ்டர்ஸ், இந்த உடல் மொழி, அதை பத்தி பேசுனீங்க. ஆமா, இப்போ உடல் மொழி பயன்படுத்துறது நல்லது. அதே சமயத்துல நம்மகிட்ட இருக்கிற இந்த மொபைல் வந்து கொஞ்சம் பேசிக் மொபைல், 10,000க்கு கீழே இருக்கிற மொபைல் யூஸ் பண்ணும்பொழுது அந்த கை அசைவு வர்றது அது கரெக்டா ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி பிளர்ராய். அதனால அப்போ நம்ம வந்து ஒன்று உடல் மொழியை குறைக்கணும், இல்லைனாக்கா கேமராவை குவாலிட்டி கேமராவுக்கு மூவ் பண்ணணும். அது எப்படி, அது ரெண்டும் எப்படி மேட்ச் பண்றது? எல்லாம் மிஸ் மேட்ச் ஆகுது. நான் ஒரு தடவை பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் எல்லாம் அந்த கை ஆட்டுறது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி பிளர்ரா இருந்ததுனால அதை ஒண்ணுமே எடிட்டும் பண்ண முடியல. அதனால அப்படியே டிராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வர, அதுக்கு வேற கேமரா வாங்கினா தான், ப்ரொஃபஷனல் கேமரா வாங்கினா தான் பண்ண முடியும்னு டிராப் பண்ணிட்டேன். ஸோ அதை பத்தி என்ன ஐடியா சொல்லுங்க. இப்போ ஹவு டு இது ரெண்டையும் எப்படி மேட்ச் பண்றது? கெஸ்டரும் வேணும், அதே சமயத்துல ரெக்கார்டிங்லயும் அது கெஸ்டர் கரெக்டா ரிஜிஸ்டர் ஆகணும். அதை பத்தி உடல் மொழி சரியா ஒரு விஷயம் நீங்க அதுல பண்ணலாம். என்னன்னா வாய்ஸ் மாடுலேஷன். வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் அதை இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது ஞாபகம் வருது. அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பத்தியே நான் ஒரு கொஞ்சம் நிமிஷம், ஒரு 2 நிமிஷங்கள் பேசணும்னு சொல்லி நினைச்சிருந்தேன். வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரல்ல ஏற்ற இறக்கங்கள், நம்ம எதை பத்தி பேசுறோமோ அது மாதிரியான ஒரு சரியான ஒரு எமோஷனல் பேக்ரவுண்ட்ல பேசுறது ரொம்ப முக்கியமானது. ஒரு சோகமான ஒரு விஷயத்த சிரிச்சுக்கிட்டு பேசக்கூடாது. ஒரு ஒரு கலகலப்பான ஒரு விஷயத்த சோகமான முகத்தை வச்சுட்டு பேசக்கூடாது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. அடுத்ததா வந்து குரல் ஏற்ற இறக்கங்கள், குரல் ஏற்றது, அதான் மாடுலேஷன். ஸோ அந்த மாடுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான மொபைல் வச்சு பேசும்போது ஒரு வேளை உங்களுக்கு கையெல்லாம் ரொம்ப அசைக்க முடியாது, அசைச்சா உங்களுக்கு பிளர் ஆகும். அந்த மாதிரி நேரத்துல கையை நம்ம அசைக்காம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு க்ளோஸ்ல நம்மளுடைய அந்த ஃப்ரேம் வந்து முகமும் கொஞ்சம் உடம்பும் தெரிஞ்சா மட்டும் போதும். நீங்க கை வந்து பிளர் ஆகுமே தவிர முகம் ரொம்ப பிளர் ஆகாது. கொஞ்சம் முகத்தை அசைச்சு கொஞ்சம் எமோஷன், அதாவது உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, அதே மாதிரி உங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷனும் நீங்க நல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுடைய உடல் இல்லைனாலும் கூட அது வந்து மேட்ச் பண்ணிடும். கரெக்ட். ஆமா, அந்த மாதிரி பண்ண முடியும். தென் மொபைல் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 rupeesக்கு வாங்கினா கூட எனக்கு தெரிஞ்சு நல்ல மொபைல்ஸ் கேமராவோட கிடைக்க தான் செய்யுது. நீங்க அது கூட நீங்க ஒருவேளை ஒரு பட்ஜெட் நீங்க வாங்கிக்கலாம், வாங்க முடியும் போது நீங்க வாங்கிக்கலாம்.
பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வேற கொஸ்டின்ஸ் இருக்குதா சார்? அப்துல் ரஹீம். சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை பார்க்க முடியல. இன்னைக்கு எங்களுக்கு ரம்ஜான் நாள்ல கொஞ்சம் ஆமா கொஞ்ச நேரம் ஆச்சு. நான் உங்க யூடியூப் சேனல் பாத்துக்கிறேன் பேலன்ஸ். சரிங்க. நேற்று நான் உங்களுக்கு இது வாட்ஸ்அப்ல நீ ஓபன் பண்ணாததுக்கு முன்னாடி நான் ஒரு வாய்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். சரி. அதாவது நான் யூடியூப் சேனலுக்கு அதாவது இன்னைக்கு காலகட்டத்துல அதாவது நான் பண்ற பிசினஸ்க்கு, அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரி நேம் சூஸ் பண்ணா ஒரு ஐடியா கிடைக்குமா அப்படின்னு. அதாவது என்ன நேம்? ஆமா, நம்ம பின்னாடி தான் நம்ம அதை பத்தி எல்லாம் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறத பத்தி பேசும்போது அதை பத்தி எல்லாமே நேம் பத்தி எல்லாமே நம்ம பேசுவோம். பொதுவா வந்து நேம் நீங்க என்ன லாங்குவேஜ்ல பேசுறீங்க அப்படிங்கிறது, அப்புறமா நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படிங்கிற 2 விஷயமும் அந்த நேம்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த நேம் பாக்குறவங்களுக்கு டக்குன்னு உங்க சேனல்ல பார்த்த உடனே ஓகே இதை பத்தி தான் அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இது ப்ராடக்ட் கான்செப்ட் தான் அது நான் பண்றது. அதான் நீங்க எதை பத்தி பேச போறீங்க, உங்களோட ஜெனரல் ஐடியா இருக்குல்லையா உங்களோட சேனல். இப்போ என்னோட சேனல்ல வந்து என்னோட பேர் போட்டுட்டு டெக் டாக்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அப்போ டெக் டாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் என்னோட சேனல்ல ப்ராடா என்ன கண்டென்ட் பேசுவேன் அப்படிங்கிறது. தமிழ் அப்படிங்கிறது நான் என்ன லாங்குவேஜ்ல பேசுவேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்னோட சேனல் நேம் பாக்குறவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்தி பேசுறாங்க, அடுத்தல தமிழ்ல பேசுறாங்க, அதை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி நீங்களும் அந்த 2 விஷயத்தையும் மனசுல வச்சு நீங்க பேர் செலக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு 3 கண்டென்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தேன். நான் வந்து ஆல்ரெடி Facebookல வந்து ரெனியூலா பண்ணிட்டு இருக்க ஒரு 3 கண்டென்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. சரி. பிக்சர்ஸ் அனுப்பிச்சிருந்தேன். அதை பார்க்கல நீங்க? சரி, நான் பார்க்குறேன். வேணா பாருங்க. சரிங்க. நம்ம அந்த யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறது அதை பத்தி பேசும்போது நம்ம அந்த டீடைல் எல்லாமே நல்லா பேசலாம். ஓகே, தேங்க்யூ. வேற ஒரு சில டூல்ஸ் இருக்குது இந்த நேம் செலக்ட் பண்றதுல. யூனிக்கா நம்ம பேரை செலக்ட் பண்றதுக்கு அதுக்கான ஒரு சில டூல்ஸ் இருக்குது. மற்றவங்க வச்சிருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம பின்னாடி பேசலாம் அதை. ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க, தேங்க்யூ. எதுவுமே புரியல. அது நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கரெக்டா தெரியல. நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம், அதாவது இந்த செமினார் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நம்ம அது பண்ணலாம். சரியா? ஓகே சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலா யூடியூப் சேனல்ல எல்லாருமே ஆட் கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து சமையல் குறிப்புகள், பைபிள் வேர்ஸ், வீடியோஸ், டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ், சினிமா எல்லாமே கலந்து வருது. பட் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த வீடியோஸ் அண்ட் ஸ்கிரிப்டிங், இது நம்ம பண்ணும்போது பெஸ்டா பண்ணணும்னா எந்த விதமா பண்ணா நம்ம பெஸ்டா பண்ண முடியும்? எல்லாருமே பண்ற மாதிரி நம்ம பண்ணாம ஒரு டிஃப்ரெண்டா பண்ணணும். அது எப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க. டிஃப்ரெண்டா தான் எப்படி பண்ண முடியும் ஐடியா? அது வந்து நீங்க தான் டிசைட் பண்ணும். அதாவது உங்களுடைய தனித்தன்மை, நீங்க அதை எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண வேண்டியது நீங்க தான். அதுல வந்து நான் வந்து இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது ஆக்சுவலா. அதனாலதான் உங்களை நீங்க அதை எப்படி செய்ய போறீங்க அப்படிங்கறத யோசித்து பாருங்க. அதுதான் ஹோம்ஒர்க்கே. நீங்க உங்க ஹோம்ஒர்க் என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல உங்க ஹோம்ஒர்க் இல்ல எங்க ஹோம்ஒர்க் நாங்க பண்றோம். பட் பெஸ்டா பண்ணணும்னு விரும்புறோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப யூடியூப் சேனல்ல நாங்க வாட்ச் பண்றோம். எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. சாங்ஸ், மியூசிக்ஸ், நிறைய காமெடிஸ், மெமரி வேர்ஸ் பிளஸ் பைபிள் வேர்ஸ் எல்லாமே வந்து இவங்க பண்றதா அவங்க பண்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம பிரதர்ஸ் வந்து இப்போ ஜான் ஜெபராஜ் இருக்காரு, அவங்க இருக்காங்க, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நல்ல சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. பட் அவங்களதெல்லாம் நல்லா டிஃப்ரெண்டா இல்லை, நல்லா இருக்கு, லைக் பண்றாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமா உண்மையான ஒரு காரியங்களை நம்ம செயல்படும் போது எல்லாரும் பண்ற மாதிரி நம்ம பண்ண முடியாது இல்லையா? நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? இப்போ எல்லாமே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா யூடியூப் சேனலையும் நாங்க வாட்ச் பண்றோம். எல்லாரும் பண்ற மாதிரி தான் நாங்க அப்ளை பண்ணணுமா, இல்ல வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணி பண்ணணும்னா எப்படி? அது ஒரு ப்ராக்டிஸ், அது மட்டும் எனக்கு சொல்லி கொடுங்க. நீங்க என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுக்க போறீங்க அப்படிங்கறது அடிப்படையா தான் நீங்க மத்தவங்க பண்றதுல இருந்து எப்படி மாறுபட்டு பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியும்.
புரியுதுங்களா? என்ன கண்டென்ட் குடுக்கலாம்? நீங்க இப்ப நீங்க என்ன நீங்க சொன்னீங்களா? நான் அந்த முன்னாடி வந்து என்னென்ன கண்டென்ட் குடுக்க போறீங்க? நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லி வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன்ல. அப்ப நீங்க சொன்னீங்களா? நான் பிப்ளிக்கலா தான் கொடுக்க போறேன். ஓகே. நீங்க தென் மத்தவங்க எப்படி குடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு நீங்க எப்படி வித்தியாசமா குடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. பைபிள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க குடுக்கறத மத்தவங்க குடுக்கறத காட்டிலும் நான் வேற மாதிரி எப்படி நான் குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசித்து பார்த்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி 4 பேர்ட்ட இன்னும் ஒரு சில பேர்ட்ட நீங்க கேட்கலாம். இப்ப என்கிட்ட கேட்ட மாதிரி நீங்க இன்னும் ஒரு சில பேர்ட்ட நீங்க கேட்கலாம். கேட்டு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி குடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். எந்த மாதிரி குடுத்தா நல்லா இருக்கும்? வேற மாதிரி எதுவும் குடுக்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களுடைய வேற மத்தவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி கேட்டு பாருங்க. யூடியூப் சேனலை பத்தி தெரியாது சார், உங்களுக்கு தான் தெரியும், அதனால உங்ககிட்ட கேட்குறோம். ஐ டோன்ட் நோ, நீங்க தான் திங்க் பண்ணி பார்க்கணும் எந்த மாதிரி வித்தியாசமா. இப்போ இது வரைக்கும் கொடுக்கறது இப்படி கொடுக்குறாங்க, நான் எப்படி பாத்தீங்கன்னா 29 அதர்ஸ் இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஷேர் பண்றோம். நீங்க என்ன சொன்னீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத ஹெல்ப் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் நம்ம டெவலப் ஆகலாம்னு சொல்லிட்டு. கண்டிப்பா மற்றவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம குரூப்ல நம்ம இந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம குரூப் ஆக்டிவா தான் இருக்கும். நீங்க அவங்களோட தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்டுக்கலாம். அவங்களும் இன்னும் ஒரு சில பேர் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேங்க, தேங்க்யூ. நான் வந்து வேத சட்டம்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன். வேத சட்டம்னு. சரிங்க. அது நார்மலா கூகுள்ல இருந்து ஏதாவது பிக்சர் எடுத்து அந்த பைபிள் வேர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து அந்த கெனி மாஸ்டர்ங்கிறதுல இருந்து எடுத்து பண்ணி எடுத்து கிறிஸ்டின் சாங் ஒன்று எடுத்து அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஓடுற அந்த மியூசிக் மட்டும் எடுத்து அதுல ஆட் பண்ணி என்னுடைய வாய்ஸ் ஆட் பண்ணி போடுறேன். சரி. அது எந்த அளவுக்கு கொஞ்சம் ரீச் ஆகுது. அது இன்னும் என்ன டெவலப்மெண்ட் பண்றதுக்கு என்ன ஐடியா, இல்ல அப்படி பண்ணலாமா? அது ரைட் தானே? கெனி மாஸ்டர்ல இருந்து எடுத்து இன்னொரு மியூசிக் எடுத்து ஆட் பண்ணி நான் பண்றேன். உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வருதா? அது எனக்கு எப்படி செக் பண்றதுன்னு தெரியல. அது எதுல போய் பார்க்கணும்னு தெரியல இது வரைக்கும். ஓகே. நீங்க ஏன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சேனல் வந்து நான் போடுறதுல தப்பு இல்லை. பட் ஆனா அதுல இருந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் வீடியோல இருந்து உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகாது ஒண்ணு. ஒருவேளை நீங்க இன்கம் பத்தி வருத்தப்படலைங்க, நான் வந்து ஜஸ்ட் இதை கொடுக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன், ரீச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுடைய கீவேர்ட்ஸ் நேம் வந்து எந்த மாதிரி நேம், இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை விரும்புறவங்க எந்த மாதிரி நேம் போட்டு தேடுவாங்க, அப்படி தேடுனா எப்படி வந்து அந்த என்னோட வீடியோ வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கீவேர்ட்ஸ் என்னோட சேனல்ல கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 5 இடத்துல நம்ம எப்படிலாம் கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட சேனல்ல கூட ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். 5 பிளேசஸ்ல நம்ம எப்படி அந்த கீவேர்டு யூஸ் பண்ணா மக்கள் அதை சர்ச் பண்ணும்போது அந்த கண்டென்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மக்களுக்கு கொஞ்சம் அதிகமா அது ரீச் ஆகும். நம்ம அது நம்ம பார்ப்போம் பின்னாடி கீவேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். சரி. இப்போ நம்ம அந்த யூடியூப்ல இப்படி அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணுமா? நம்ம மணி ஏர்ன் பண்ணணும்னா அது வந்து ஆட் பண்ணணுமா நம்ம? அப்படி இல்ல, அதாவது ஆட்டோமேட்டிக் நீங்க அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்கள். ஒரு ஆட் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே தான், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்ததுக்கு மேலே தான். பட் அது வரைக்கும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே. ஆமா, அப்லோட் பண்ணிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு கண்டென்ட் நம்ம இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதுல தான் ஜனங்களுக்கு வேல்யூபிளா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா. ஓகே, தேங்க் யூ. தேங்க்யூங்க சார். பிளாக் பத்தி சொல்லுவீங்களா இந்த செமினார்ல? பிளாக் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி ரைட் பண்றது அதெல்லாம்ன்றது சொல்லி தருவீங்களா? சொல்றேங்க. பிளாக் பத்தி நம்ம ஒரு நாள் பேசலாம். பிளாக் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பேசுறேன். பிளாக் பத்தி. ஓகே. அப்புறம் ஆடியோ புக் மாதிரி பண்றதுக்கும் எப்படின்னு சொல்லி தருவீங்களா? ஆமாங்க, அதுவும் பார்ப்போம் நம்ம. அதுவும் இருக்குது நமக்கு. ஓகே சார், தேங்க்யூ. ஓகேங்க. வேற क्वेश्चंस எதுவும் இருக்குதா? பைபிள் டீச்சிங் பத்தி மக்கள் எப்படி how the people can accept பண்ணலாம்? என்ன டீச்சிங் புரியல? டீச்சிங்னா பைபிள் டீச்சிங். ஆக்சுவலா அதாவது அதுக்கு பைபிள் டீச்சர் நானு. ஓகே. டிடிஹெச் நான் வந்து டீச்சிங் பண்ணிருக்கேன். அதை வந்து இஸ் இட் பாசிபிள் டு? கண்டிப்பா செய்யலாம். கண்டிப்பா செய்யக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. பட் அதான் அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு லிமிட்டட் ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. ஆமா,
அவங்கள வந்து அவங்க தான் அதை பார்ப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது அப்படி இல்லை, எல்லாருக்கும் தான் போகும், அது எல்லாருக்கும் தான் போகும். பட் ஆனா வந்து அந்த இப்போ நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களோட வீடியோ போட்டுட்டு நீங்க ஒரு தம்ப்நெயில் போட்டு அவங்களுக்கு நீங்க உள்ள என்ன பேசிருக்கீங்க அப்படிங்கறது நீங்க போட்டிருப்பீங்க. அடுத்தால உங்களுடைய ஹெட்டிங்ல வந்து நீங்க அந்த தலைப்புல நீங்க போட்டிருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொஞ்சம் எழுதியிருப்பீங்க எதை பத்தி பேசிருக்கீங்க. இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் அவங்க உள்ள போய் பார்ப்பாங்க. ஆமா, அது இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் உள்ள போய் பார்க்கும்போது நம்ம இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லா கண்டென்ட்டுமே வந்து வதன்னு சொல்லி நிறைய போடுறாங்க. அதை எப்படி வந்து மக்களுக்கு அதை ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் பார்ப்பாங்க. இன்னைக்கு காலைல கூட ஒருத்தர் பேசினேன். இப்போ பொதுவாகவே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, அது இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க பைபிள்னு பாத்தீங்கன்னா, பைபிள் ஒரு பெரிய கடல், எவ்வளவு விஷயங்கள் பேசலாம். நிறைய நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அது வந்து நீங்க கொடுக்கலாம். உங்களுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்ட், நீங்க வந்து அகாடமிக்கெல்லாம் நீங்க படிச்சிருக்கிறதுனால அதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை நல்ல என்ன சொல்றது, ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டா நீங்க மாத்தி அதை வந்து சிம்பிளா, ரொம்ப பெருசா இல்லாம சிம்பிளா நீங்க அதை முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் நீங்க என்ன நிறைய ஒரு சில சேனல்ஸ் இருக்குது, நிறைய பேர் பாக்குற கிறிஸ்டியன் சேனல்ஸ் கூட இருக்குது, இல்லன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் வந்து போட்ட உடனே அடுத்தல போட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள 3000 வியூஸ் 30,000 வியூஸ் போற மாதிரியான கிறிஸ்டியன் சேனல்ஸ் இருக்குது. ஒரு சில சேனல் மெசேஜஸ் தான் இருக்குது. ஆமா, நான் வந்து டீச்சிங், கம்ப்ளீட் டீச்சிங். சப்போஸ் வந்து கிரியேஷன் அண்ட் ஃபால் அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி நீங்க பேசலாம். ஆமா, நீங்க அதுக்கான அந்த ஆடியன்ஸ், அதுக்கான ஆடியன்ஸ் தான், அந்த ஆடியன்ஸ் விரும்புறவங்க பார்ப்பாங்க. நீங்க வந்து எப்படி என்னுடைய கண்டென்ட் வந்து இந்த மாதிரியான லைக் மெண்டட் ஆடியன்ஸுக்கு கொண்டு போறதுக்கு நீங்க ஒரு கம்யூனிட்டியை நீங்க டெவலப் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆடியன்ஸ் நீங்க டெவலப் பண்ணி அவங்க கூட நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்கள ஒரு உங்களுடைய ஒரு தொடர்புல நீங்க வச்சுக்கிட்டு அவங்களோட அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்ட்ரெஸ்டடான ஆட்கள் வந்து உங்ககிட்ட சேர்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நீங்க போடும்போது அது அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது அதிகமான கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆகவும் செய்யும். நீ எல்லாத்தையுமே எவ்வளவு நேரம் பண்ணுவோம் மேக்ஸிமம்? என்ன பொறுத்த வரைக்கும் புது கண்டென்ட் புதுசா நம்ம போடுறது வந்து ரொம்ப கம்மியான ஒரு டைம்ல போட்டா போதும், 5 to 10 நிமிஷத்துக்குள்ள. ஆமா, 10 மினிட்ஸ் அதிகபட்சம். அதுல இருந்து எவ்வளவு குறைச்சிக்கிறீங்களோ நல்லது. ஆமா, அதுல இருந்து எவ்வளவு குறைச்சிக்கிறீங்களோ நல்லது. 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது அதிகபட்சம் தான் சொல்றேன். ஆமா, அதுல இருந்து குறைச்சிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்க ஓரளவு மக்கள் உங்களை ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே இவங்க நல்லா பேசுவாங்க, இவங்க பேசுறது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க பெருசா போட்டீங்கன்னா பார்ப்பாங்க. நீங்க முதல்ல வந்து 20 நிமிஷம் போட்டுட்டு மக்கள் அதை கிளிக் பண்ணிட்டு 2 நிமிஷம் பார்ப்பாங்க, 1 நிமிஷம் பார்த்துட்டு வெளியே போயிட்டு இருந்தாங்கன்னா யூடியூப் எப்படி நினைக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப மோசமான வீடியோ, யாருமே 1 நிமிஷத்துக்கு மேல பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரே காமிக்கிறோம். அதுக்காக தான் யூடியூப்ல வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம பண்ணும்போது அதனுடைய அல்காரிதம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. 20 நிமிஷம் பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வந்து ஒருத்தர் 3 நிமிஷம் பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ். நீங்க மொத்தமே 3 நிமிஷம் தான் வீடியோ போட்டிருக்கீங்க, அதுல 2 நிமிஷம் ஒருத்தர் வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா அது அதிகமான பெர்சன்டேஜ் யூடியூப் அல்காரிதம் படிக்கும். ஆமா ஆமா, அதுக்காக தான். சோ அது அப்பதான் வந்து அதிகமான மக்கள் அதை ரீச் ஆகும், உங்களுக்கு அதிகமான ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. அதுக்காக யூடியூப் ஆரம்பிக்கிற இந்த சேனல் ஆரம்பிக்கிறது மாத்திரம் எனக்கு லாஸ்ட் சொல்லுங்க. இப்போ நான் என்னங்க புரியல, செமினார் யூடியூப் சேனல் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது மாத்திரம் சொல்லுங்க. கண்டிப்பா அது இருக்குது, நம்மளோட கிளாஸ்ல அது இருக்குது. எப்படி பேசிக்ல இருந்து ஒரு புதுசாவே ஒரு சேனல் ஒரு அக்கௌண்டே கிரியேட் பண்ணி அது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கறது ஃபுல்லா நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். எப்பனாலும் திரும்ப சேனல்லையும் போட்டுருங்க, நீங்க எப்பனாலும் நீங்க திரும்ப ஃபியூச்சர்ல அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். Thank you very much. தேங்க்யூங்க, தேங்க்யூ. வேற கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கான ஹோம்ஒர்க்குக்கு நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பேசுனது
ஸ்கிரிப்டிங் பற்றி பேசணும். கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இருக்குன்னா கேளுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பேசுறது வந்து ஸ்கிரிப்டிங் பற்றி பேசணும். அப்புறமா பேசிக்காக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தால் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா பற்றி நம்ம பேசணும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போ நான் நேற்று வந்து உங்களை நீங்கள் எந்த கண்டென்ட் வந்து நீங்கள் உங்களுடைய தனித்துவம் என்ன, உங்களுக்கு தனித்துவமான திறமை என்ன, நீங்கள் அந்த கண்டென்ட் எப்படி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவை மட்டும் உங்களுக்கு நான் திங்க் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய ஒரு சேனல் ஆரம்பித்து நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போட போகிறீங்க. எதை பற்றி அப்படின்னா, உங்களுடைய சேனல் எதை பற்றினது, நீங்கள் யார், உங்களுடைய சேனலில் நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் இன்னைக்கு நீங்கள் எழுதுங்க. ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க். உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுடைய சேனலை வந்து ஃபஸ்ட்டு, பொதுவாக எல்லாருமே ஃபஸ்ட்டு சேனல் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ என்ன போடுவாங்க அப்படின்னா, இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன கண்டென்ட் அவங்க அந்த சேனலில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி அந்த சேனலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதனால் அந்த கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு, இந்த கண்டென்ட் நீங்கள் கொடுக்கறது மூலமாக அந்த ஆடியன்ஸுக்கு என்ன வேல்யூ நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, இது மூலமாக நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அதில் பேசலாம். ஸோ உங்களுடைய கையில் தான் இருக்குது. அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டிங் வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அந்த ஸ்கிரிப்டிங் வந்து பின்னால் நீங்கள் வீடியோ ஆக்குவீங்க, அதுக்கும் நான் கற்றுக் கொடுப்பேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஹோம்ஒர்க் ஸ்கிரிப்டிங். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், இன்ட்ரடியூஸ் யுவர் சேனல், வாட் இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன். எது வேணாலும் கிரியேட்டிவாக சேர்த்துக்கலாம். இதில் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்குள்ள நீங்கள் என்னென்ன எலமெண்ட்ஸ் நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து போட்டு நீங்கள் ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்டிங் நீங்கள் ரெடி பண்ணி, நான் இந்த வீடியோவை இப்படி தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ரீ பிளான் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வைக்க போகிறீங்க. அதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். சரிங்களா? ஓகேங்க. நமக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணதை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம முடிச்சிட்டோம். நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நேற்று அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் குறைவான கொஸ்டின்ஸே வந்தனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே நம்ம முடிச்சிட்டோம். அதனால ஓகே, தேங்க்யூ. நீங்கள் வந்து இன்னைக்கும் வந்து நீங்கள் இந்த செமினாரில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். எனக்கு நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்டீங்க. ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் சொல்லிக் கொடுத்து நீங்கள் மனசு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நான் வந்து என்னோட யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம நாளைக்கு இதே மாதிரி 10:30க்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. எல்லாருக்குமே தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். பாய். எல்லாருக்குமே பாய்.